Hello students, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போகிறது ரெண்டு சாப்டர்ஸ் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர். இங்கே ரெண்டு சாப்டர்ஸ், அது ஒரு சாப்டர் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அண்ட் இது ஒரு பெரிய சாப்டர் தான். ஸோ இதோட பாக்கி இருக்கிறது வில் பி டூயிங் இந்த நெக்ஸ்ட் செஷனாக நெக்ஸ்ட் சாப்டர் சேர்த்து தான் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரீநீட் எக்ஸாமோட ரீநீட் எக்ஸாமுக்கு வி ஹாவ் 32 days இருக்குது பாக்கி, ரைட்? இப்போ ஆல்ரெடி நம்ம கேம்பஸில் கோயம்புத்தூர் கேம்பஸில் ஆஃப்லைனாக எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்குது. 2 days செல்ஃப் ஸ்டடி, அதுக்கப்புறம் மொட்யூல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மொட்யூல் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நான் இங்கே சாப்டர் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ நாளான்னைக்கு இங்கே வரப்போகிற மொட்யூல் டெஸ்ட் வில் பி இந்த 3 சாப்டர்ஸ் தான்: கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகே, ஸோ ஆஃப்லைனில் என்ன மொட்யூல் டெஸ்ட் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சாப்டர் எடுத்திருக்கு. ஓகே, ரைட்? இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் வரல, ஆன்லைனில் தான் யூடியூப்பில் தான் இருக்குது அப்படின்னா இதோட கொஸ்டின் பேப்பர் யூ வில் பி கெட்டிங் தட். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி, ஸோ எக்ஸாம் வில் பி ஹேப்பனிங் இந்த டே ஆஃப்டர் டுமாரோ தான் இதோட மொட்யூல் டெஸ்ட் நடக்கும். ஸோ மொட்யூல் டெஸ்ட், அதுக்கு அடுத்த நாள் மாக் டெஸ்ட். நமக்கு தெரியும் ஆல்ரெடி நீட் எக்ஸாம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதுனது தான். இப்போ இந்த நெக்ஸ்ட்டு 30 days நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ப்ராப்பராக நம்ம என்ன தப்பு அங்கே பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இந்த வாட்டி நம்ம பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி எக்ஸாம் தான் மொத்தமாக எழுத போகிறேன், ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸாம். ஸோ இந்த சாப்டர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, குயிக்காக அதை ரிவைஸ் பண்ணி இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் போட போகிறேன். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி படித்தது தானே, ஒரு ஞாபகத்தில் கொண்டு வரதுக்கு. ஓகே, அதுக்கு மட்டும்தான் இந்த செஷன். ஓகேயா, ரைட்? நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருக்கு. இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா டாப்பிக்லையும் இருந்து கொஸ்டின்ஸ் வச்சுருக்கு, ரைட்? ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் இந்த சாப்டர் நமக்கு தெரியும். திஸ் இஸ் த 4th chapter in 12th grade, ரைட்? இந்த இதில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கப்பாசிட்டன்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அண்ட் த 4th one is மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். ஃபஸ்ட்டு 3 சாப்டர்லையும் we have discussed about electric field, right? electric field ஃபஸ்ட் சாப்டரில் இருந்துச்சு, செகண்ட் சாப்டர்லையும் சொன்னோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் சொன்னோம் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் நம்ம மொத்தமாக சொன்னது சார்ஜ்னால வந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ ஒரு பாடிக்கு சார்ஜ் இருக்குது, இப்போது ஒரு கண்டக்டிங் ரோடாக இருக்கலாம், இல்லை ஒரு சார்ஜ், ஒரு பாயிண்ட் சார்ஜாக இருக்கலாம், ஒரு ஸ்பியராக இருக்கலாம். ஒவ்வொரு கேஸ்லேயும் தெர் வில் பி எலக்ட்ரிக் ஃபீல்டு அரவுண்ட் இட். ஓகே, சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தாலும், சார்ஜ் யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தாலும், சார்ஜ் ஆக்சலேட்டட் மோஷனில் இருந்தாலும், இஃப் தெர் இஸ் எ சார்ஜ் தென் தெர் வில் பி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கு, ரைட்? அது வச்சு தான் ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுது. இந்த 4th சாப்டரில் சார்ஜ் வச்சு, சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான். பட் இஃப் சார்ஜ் இஸ் ஹேவிங் வெலோசிட்டி, இஃப் சார்ஜ் இஸ் ஹேவிங் ஆக்சலேட்டட் மோஷன், ஓகே, இன் தட் கேஸ் தேர் வில் பி மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த சார்ஜுக்கு அரௌண்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டும் க்ரியேட் ஆகும், ரைட்? ஸோ அந்த ஐடியா வச்சு தான் இந்த சாப்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஃபாஸ்ட்டாக இந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் இதில் இருந்து என்ன, பயோட்ஸ் அவார்ட்ஸ்லோ ஞாபகம் இருக்கு இல்லையா? ரைட், நான் ஃபாஸ்ட்டாக அது வாட்டி சொல்லி போகிறேன். ஓகே, ரைட்? நம்ம குயிக் ரிவிஷன் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வில் பி டூயிங் தி கொஸ்டின்ஸ். ஓகே, நான் இது டிரைவ் எல்லாம் பண்ண போகிறதுல டேரெக்டாக இக்குவேஷன் எழுதி அப்படியே சொல்லி போகிறேன். ஓகே தானே? அதுக்கு தான் எல்லாமே எழுதி வச்சிருக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு 2 hourல இப்போ நான் இந்த சாப்டர் மொத்தமாக இல்லைன்னா எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் தான் நான் பண்ண போகிறேன். மேஜர் திங் இஸ் ஐ எம் கோயிங் டு டூ த கொஸ்டின்ஸ். ஓகே, தேரி உங்களுக்கு தெரியும் தான், ரைட்? ஒரு வாட்டி ரீகேப் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். கிளியரா? ஓகே, ஸோ பாரு. ஸோ வாட் இஸ் பயோஸ் அவார்ட்ஸ்லோ? பயோட்ஸ் அவார்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைச்சோம் அப்படின்னா, இது முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு, ஆஸ்டின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சிச்சு, when there is a current carrying conductor, அந்த current carrying conductorக்கு வெளியில் அதோட ஒரு எஃபெக்ட் இருக்கிற ரீஜன் இருக்கும். அந்த ரீஜன் வில் பி மீன்ஸ் கரண்ட் கேரிங் கண்டக்டர் கேன் ப்ரொடியூஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கு இல்லையா? தெர் இஸ் அ மேக்னெட்டிக், ஒரு நீடில் வச்சு அது டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னது. ஸோ அந்த ஐடியா வச்சு கரண்ட் கேரிங் கண்டக்டர் கேன் கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரண்ட் கேரிங் கண்டக்டர்னா என்னடா? கரண்ட்னா என்ன? மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மீன்ஸ் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு மோஷன் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ், எது வேணாலும். கரண்ட் கேன் பி எலக்ட்ரானோட மோஷனால் வரும்னு சொல்லலாம், இல்லை பாசிட்டிவ் சார்ஜோட மோஷனாலையும் வரலாம். ஓகே, ரைட்? பேசிக்காக சொன்னால் எலக்ட்ரானோட மோஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் கரண்டோட மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ கரண்ட் இஸ் டியூ டு த சார்ஜ், நமக்கு தெரியும். ஸோ சார்ஜ் மோஷனில் இருக்கிறதுனால தான் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ரைட்? தென் எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துருக்கு. இந்த சாப்டர் வில் பி டிஸ்கஸிங் தட் ஒன்லி, ரைட்? அப்போ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் பக்கத்தில் ஒரு பார் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்டில் நம்ம படி சொல்லி ஒரு சார்ஜில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன?
k³/r². அது பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சுன்னா, அது ஸ்பியராக இருந்தாலும் அதே மாதிரி k³/r². அது நம்ம படிச்சது தான், ரைட்? ஒரு கண்டக்டிங் வயராக இருந்துச்சுன்னா அப்போது இன்னொரு இக்குவேஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு கேஸ்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம இக்குவேஷன் படித்தோம் இல்லையா? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இக்குவேஷன் தான். ஸோ அதோட பேசிக் இக்குவேஷன் தான் இந்த பயோசாவர்ட்ஸ் லா. இஃப் தெர் இஸ் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர், அது ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்குது. இட் இஸ் நாட் லைக் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி எல்லாம் இல்லை, ஒரு ரேண்டமான ஒரு ஷேப் எடுத்திருக்கு. ஸோ அப்படி ஒரு ஷேப்பில் இருக்கிற கரண்ட் கேரிங் கண்டக்டர்னா என்ன? அந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது பாரு, கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் ஐம் டேக்கிங் அ ஸ்மால் லென்த். இதோட லென்த் மேபி ஒரு கேபிட்டல் ஒரு பெரிய லென்த்தாக இருக்கட்டும். நான் அதில் ஒரு ஸ்மால் லென்த்தை டிஎல் எடுத்திருக்கு. அந்த டிஎல்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பி, அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன். என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது ஏதோ ஒரு ஷேப்பில், அங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட். ஓகே, அங்கே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரால் வரும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்மில் தான் கண்டுபிடிக்க போகிறேன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்தோம். இப்போ அதனால ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். அதுக்கப்புறம் அது இன்டெகிரேட் பண்ணால் போதும். நம்ம படிச்சிருக்கல டிபின்னு கிடச்சா அது இன்டெகிரேட் பண்ணால் பி கிடைக்கும். ஸோ அதே ஐடியாவில் தான். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்கொயர் செவன்ஸ்டோர் வச்சு we are getting டிபி தான் கிடைக்கும். ஓகே, ஸோ தெர் இஸ் எ லென்த் டிஎல். அந்த லென்த் இஸ் வெரி ஸ்மால். ஓகே, அதை நம்ம கரண்ட் எலிமெண்ட்னு சொல்லுவோம், தட் இஸ் டிஎல். ஸோ அந்த டிஎல் நம்ம அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் ஒரு டிஎல் எடுத்தோம். அங்கே இருந்த ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பி. ஆர் டிஸ்டன்ஸ்லன்னு சொன்னால் அது அந்த ஆர் எப்படி எடுக்கணும்? பெர்பெண்டிகுலராக எடுக்கணுமா இல்லை வேறு ஏதாச்சும் ஆங்கிள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஆங்கிள் வேணாலும் எடுக்கலாம். அந்த ஆங்கிள் நமக்கு தெரியணும், அவ்வளோதான். ஸோ அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் வாட்? வித் டிஎல். டிஎல் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுவும் ஆரும் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் இந்த தீட்டா. கிளியரா? அதுவும் ஆரும் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் இந்த தீட்டா, ரைட்? ஓகே ஓகே. ஸோ அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு தட் இஸ் டிபி, தட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஐ இன்டூ டிஎல். டிஎல் நம்ம சொன்னோம் அந்த ஸ்மால் லென்த்து, அங்கே பாஸ் ஆகிற கரண்ட் தான் ஐ. ஸோ டிபி இஸ் ப்ரப்போர்ஷனல் ஐ டிஎல். டிபி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு தட் சைன் தீட்டா. இந்த ஆங்கிளோட சைன் எடுத்தா இட் வில் பி ப்ரப்போர்ஷனல் டு தட் ஆல்சோ. இட் வில் பி ப்ரப்போர்ஷனல் டு 1/r². ஓகே, வாட் இஸ் ஆர்? த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிஎல் டு பி, ரைட்? அப்போ இது மூணு ப்ரப்போர்ஷனாலிட்டியும் நம்ம கம்பைன் பண்ணால் ஐ வில் பி கெட்டிங் லைக் திஸ், ரைட்? dB is equal to proportional to I dl sin theta by r square. So the dl நால கிடைக்கிற small magnetic field ஓட formula dB is proportional I dl sin theta by r square. So அந்த proportionality remove பண்ணும்போது நமக்கு தெரியும் there will be a constant, அந்த constant தான் mu 0 by 4 pi, right? So அதில் mu 0 என்ன? It is a permeability of free space. நமக்கு தெரியும் அந்த mu 0 ஓட value நமக்கு தெரியும் 4 pi into 10 raised to minus 7, right? அந்த இல்லை mu 0 by 4 pi is 10 raised to minus 7. Okay, படிச்சு வைக்கணும், ரைட்? அதோட யூனிட் இஸ் டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். அது இங்கேருந்து கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? அது டெஸ்லா தான், ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் டெஸ்லா தான். அப்போ இந்த கேஸ்லேருந்து mu 0 கண்டுபிடிச்சா போதும். மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். இதில் ஐயோட யூனிட் ஆம்பியர் தான், எல்லாரோட யூனிட் இஸ் மீட்டர். இது மீட்டர் ஸ்கொயரு. இப்போ ஒரு கட்டாகி ஒரு மீட்டர் இருக்கும். சைன் தீட்டா யூனிட் வேணாம், அப்போ TM/A வரும், கரெக்டு தானே? ரைட், டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். ஓகே, ஸோ இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டிஎல் is the current element. அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ஓகே, அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். why it is வெக்டர் குவான்டிட்டி? அது எப்படி வெக்டர் குவான்டிட்டி லெங்த் தானே, பட் we are taking it as வெக்டர் குவான்டிட்டி. எப்படின்னா அது கரண்ட் பாஸ் ஆகிற டைரக்ஷன் இல்லையா, அதே டைரக்ஷன் தான் அந்த டிஎலோட டைரக்ஷன் எடுக்கும். லெங்த் டிஎலோட லெங்த்தும் கரண்டோட டைரக்ஷன் தான் அந்த டிஎலோட டைரக்ஷன் எடுக்கும். ஓகேயா? தென் அந்த ஆங்கிள் பிட்வீன் டிஎல் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் டிஎல் வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர். இப்போ ஆரோட டைரக்ஷன் என்ன? ஆரோட டைரக்ஷன் இஸ் இப்படி தான். ஆரோட டைரக்ட் லெங்க் தான், டைரக்ஷன் இஸ் திஸ் ஆரோ. ஓகே, டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட் தான் எப்போ ஆரோட டைரக்ஷன் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம இப்படி தான் படிச்சோம். ஒரு சார்ஜ் Q இருக்குது, அதில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டு, அங்கே ஒரு ஆர்னு இருந்த ஒரு வெக்டர் இருந்துச்சு. ஆர் லெங்க் தான், பட் அது வெக்டர் நம்ம எழுதும்போது ஆர் வெக்டர்னு எழுதணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் வெக்டர் ஃபார்மில் எழுதும்போது ஸோ தட் ஆரோ வில் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தட் சார்ஜ். அப்படி தான் இருந்தேன், ரைட்? நாட் சார்ஜ், தட் பாயிண்ட். ஓகே, பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட். ஓகே, அது ஆரோட டைரக்ஷன். கிளியர்? ஓகே, இப்போ ஃபார்முலா இஸ் mu 0 by 4 pi ஐடியல் sin theta by r square. கிளியர் தான். நெக்ஸ்ட்டு இதோட வெக்டர் ஃபார்ம். இதோட வெக்டர் ஃபார்ம் என்னன்னா mu 0 by 4 pi நமக்கு தெரியும் a cross b அப்படின்னா that is a b sin theta, then there will be ஒரு யூனிட் வெக்டர் இருக்கும், ரைட்? a cross b is ab sin theta. பேசிக்கலி அதோட மேக்னிடியூட்னு சொன்னால் மேக்னிடியூட் ஆஃப் a cross b is ab sin theta, ரைட்? அப்போ ab sin theta ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா I can write it as a cross b ன்னு எழுதலாம்.
மோட் across v னு எழுதலாம். இல்லை ab sin theta into n cap னு across v னு எழுதலாம். கிளியர் தானே? ரைட், n cap is the direction. ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பாரு, இட் இஸ் ஐடியல் sin theta தானே. ஐடியல்னு இருக்கிறது அதில் dl இஸ் a வெக்டர். ஓகே, ஐடியல் அதில் dl ஒரு வெக்டர் தான், r ஒரு வெக்டர் தான் இருந்தேன். இப்போ அந்த ஐடியல் sin theta by r ஸ்கொயரை நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே அந்த dl ஒரு வெக்டர் இருக்கு இல்லையா, க்ராஸ் r அப்படின்னு எடுத்தாலும் ஐடியல் sin theta க்ராஸ் r, ஆரோட டைரக்ஷனில் தான் மேக்னிஃபைட் டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு இருக்க ஐடியா. ஸோ ஐடியல் க்ராஸ் r கேப் டிவைட் பை r ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை இங்கே r வெக்டர் டிவைட் பை r கியூப்னு எழுதலாம். அது எப்படி நமக்கு தெரியும், யூனிட் வெக்டர் அப்படின்னா ஒரு வெக்டர் டிவைடர் பை அதோட மேக்னிடியூடு தான். கிளியர் தானே? கிளியர் தானே? அது குட் ஈவினிங்ண்ணா, குட் ஈவினிங். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொன்னால் போதும், நான் பார்க்குறேன். நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுவோம் டாப்பிக்கு, அதனால் நான் இன்பிட்வீன் அவ்வளோ பார்க்க மாட்டேன் கமெண்ட்டு. ஓகே, நான் பார்க்குறேன் இருந்தாலும். ஓகே, டவுட் இருந்தால் நீங்கள் போட்டால் போதும், நான் பார்க்குறேன். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். ரைட், ஓகே, கிளியர். ஸோ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு தெரியும், SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் T, that is Tesla, and CGS unit of magnetic field is G. Okay, that is Gauss. Okay, Gauss. Do now there you know the relation between Tesla and Gauss also we have to know. The relation between them is 1 Tesla is equal to 10 raised to 4 Gauss. இது நமக்கு தெரியணும். ஓகே, ரைட். இப்போ நான் இதை வச்சு கொஸ்டின் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சொல்லியிருக்கு. பயட் சர்வஸில் விட நார்மல் அதோட மேக்னிடியூட் மட்டும் இல்லைன்னு வெக்டர் ஃபார்ம். dB is equal to IDL mu 0 by 4 pi ideal sin theta by r square னு அதோட வெக்டர் ஃபார்மில் mu 0 by 4 pi I into dl cross r cap divided by r square எழுதலாம், இல்லை r vector by r cube எழுதலாம், பிகாஸ் ஆஃப் இந்த ஐடியாஸ். ரைட், ஓகே. ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டின் பாரு என்ன ஆன்சர் வரும், இந்த கொஸ்டின் பாரு என்ன ஆன்சர் வரும். மெஜாரிட்டி கொஸ்டின் தான் நம்ம போட போகிறேன். ஓகே, கன்செப்ட் அந்த இக்குவேஷன் ஜஸ்ட் அவட அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே கொஸ்டின் போகிறது தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது. ஓகே, ரைட். பாரு இதில் find the magnetic field due to a small element, ஒரு small element. Okay, right, that means dl, அதானே நம்ம சொன்னோம் small element, அதான் dl நாம எடுத்தோம். ஸோ அது வெக்டர் ஃபார்மில் தான் அவங்க கொடுத்துருக்கு பாரு, 3i plus 4j, 3i plus 4j meter. Okay, so find the magnetic field due to a small element, that means dl, having current I is equal to 10 ampere through at point whose position vector is. இப்போ பொசிஷன் வெக்டர்னு சொன்னால் யாருடா, அதுதான் இந்த இக்குவேஷனில். இதில் dl is current element, r is called the position vector or the distance அப்படின்னு சொன்னால் கரெக்டாக தான், பட் இருந்தாலும் அது வெக்டரில் சொல்லணும் இல்லையா. it is called position vector or displacement vector. ஓகே, ரைட். தென் மற்றெல்லாம் நம்ம தெரியும், magnetic field, current, B is the magnetic field, I is the current, அதெல்லாம் நம்ம தெரியும். ரைட், அப்போ இதில் அவங்க கொடுத்தது என்ன, 5i minus 12jனா தட் இஸ் ஆர் வெக்டர், 5i minus 12j. அப்படின்னா அவங்க கேட்டிருக்குது என்ன, த ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் dB தான் கேட்டிருக்கு, டியூ டு த ஸ்மால் எலிமெண்ட். ஸ்மால் எலிமெண்ட்னால கிடைச்ச மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டால் ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கேட்டிருக்கு, dB தான் கேட்டிருக்கு. ஃபார்முலா என்ன dBயோட, இப்போ நம்ம சொன்னோம் இதை வெக்டர் ஃபார்மில் பண்ணணுமா ஸ்கேலார் ஃபார்மில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கொடுத்தது வெக்டர் ஃபார்மில் தானே, வெக்டர் ஃபார்ம் நமக்கு தெரியும் தானே, பண்ணுவோம். ஆப்ஷனை பொறுத்து நான் வந்து டிசைட் பண்ணி, இப்போ அதில் ஆப்ஷன் எழுதலை. ரைட், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் ஃபார்ம்லேயே ஸ்கேலார் ஃபார்ம்லேயே எழுதலை, நான் அது வெக்டர் ஃபார்ம்லேயே பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ டிபி ஃபார்மில் என்ன வெக்டரில் நம்ம சொன்னது mu 0 by 4 pi I dl cross r divided by r cube. நான் கீழே r cube எழுதுனா மேலே r வெக்டர் தான் வரும், r ஸ்கொயர்னு எழுதுனா அங்கே r cap தான் வரும். ஓகே, ஸோ mu 0 by 4 pi அதோட வேல்யூ இஸ் 10 raised to minus 7. இப்போ நம்ம சொன்னோம் mu 0 செப்பரேட்டாக 4 pi into 10 raised to minus 7 தான், mu 0 by 4 pi will be 10 raised to minus 7 into கரண்டோட வேல்யூ நம்மகிட்ட இருக்கா இஸ் 10 ampere. ஓகே, into dl cross r இருக்கு, கிராஸ் ப்ராடக்ட். dl என்ன 3i plus 4j, 3i plus 4j cross r, that is 5i minus 12j, 5i minus 12j divided by r cube னு இருக்கு இல்லையா. இது r வெக்டர் தானே, ஐ நீட் rனு வேணும், r வெக்டரும் r டிஃப்ரென்ஸ் என்ன, r அப்படின்னா that is the magnitude of r vector.
அப்படின்னா ரூட் ஆஃப் இந்த கேஸில் பார்த்தா என்ன வருண்டா magnitude of R 5 square then minus 12 square, that means 12 square, that is 25 plus 144 169 root எடுத்தா 13 அது R. ஓகேயா? இப்போ இந்த equationல இங்க R cube, that is 13 cube னு வரும். ஓகேயா? இது சால்வ் பண்ண ஆன்சர் ஆயிடுச்சு. இதான் பண்ணணும். ஓகேயா? ரைட். அங்க கிராஸ் ப்ராடக்ட் மட்டும் இருக்கு இல்லையா, அதை எப்படி சால்வ் பண்ணும் ஞாபகம் இருக்கும்? ரெண்டு வெக்டர்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நாம் இப்படி தான் பண்ணணும். டிட்டர்மினன்ட் எழுதணும் I J K, then 3i plus 4j அப்படின்னா 3 4 k ஓட கம்பனண்ட் 0, 3i 4j k இல்லையே அதனால 0, then 5i minus 12j அதுவும் k இல்லை. தானே? ரைட். டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது இப்படி தான் I இன்டோ அதோட இதுவும் வெர்டிக்கலும் ஹொரிசாண்டல் ரிமூவ் பண்ணால் இதை இன்டுது 0 தான் வரும். ரைட். பை இன்டு 0 மைனஸ் ஜே இன்டு எப்படி இதுவும் ரிமூவ் பண்ணணும், இதை இன்டு இது மைனஸ் இதை இன்டு இது அப்படின்னு வரும். ரைட். அப்போவும் 0 தான் வரும். ஆல்ரெடி எனக்கு எப்படி தெரியும் டேரெக்டாக 0 தான்னு, பிகாஸ் இது மொத்தமாக 0 தானே இருக்குது. அதனால் எப்படினாலும் நான் ஐ எடுத்தாலும் இதை இன்டுது 0 தான் வரும், ஜே எடுத்தாலும் இதை இன்டுது 0 தான் வரும், கே மட்டும்தான் அங்கே வரப்போகிறேன். கன்ஃபார்ம் தான் அது. ஓகே. ரைட். ப்ளஸ் மேக்ஸில் இப்படி ஒரு மெத்தட் கூட இருக்குது. எனக்கு எந்த ரோலையும் எந்த கோலத்தில் வேணாலும் டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். இப்படி ஒரு டிட்டர்மினன்ட் இருந்துச்சுன்னா வேணும் இந்த ரோல் எடுக்கலாம். இது 1 மீன்ஸ் நம்ம ஐ இன்டு ஜே இன்டு கேன்னு எழுதுகிற மாதிரி கே இன்டு இதை எழுதி இதை எழுதலாம் அப்படின்னு பண்ணலாம். ஓகேயா? ரைட். ஸோ இது கே இன்டு என்ன வரும்டா, கே இன்டு என்ன வரும், இதுவும் ரிமூவ் ஆகும், இதை இன்டு இது மைனஸ் இதை இன்டு இது. Right. 3 into minus 12, that is minus 36, minus 5 into 4, that is 20. Okay. Right. Okay. Point answer will be minus 56 k no. Okay. K cap, like cap, j cap, k cap da. Right. So அங்க substitute பண்ணா மத்தெல்ல values இருக்கும். K is the direction of that magnetic field. நம்ம வெக்டர்ல தானே கொடுத்தா, அதனால magnetic field வெக்டர் தான் வெச்சிருக்கு. ஓகே. ரைட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்ச கொஸ்டின் தான் ஃபுல்லாக சால்வ் பண்ண வேணாம். ஐடி கிளியர் தானே, ஐடி கன்வே ஆன போதும். ரைட். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே. கிளியர் அது வரைக்கும் ஓகேயா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம எழுதணும். தட் இஸ் பயோட்-சாவர்ட்ஸ் லா. அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் அட் அன் ஆங்கிள் தீட்டா ஒரு டிஎல் இருக்கிற கரண்ட் எலிமெண்ட்னால அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ 0/4 ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கிற ஃபார்முலா. ரைட். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டேரக்ஷன் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டேரக்ஷன் இந்த மாதிரி. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் எப்படி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? எவே ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜும் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டேரக்ஷன் இருந்துச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு தான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஒரே ஒரு மெத்தட் தான் நான் வச்சிருக்கேன் போதும். ஓகே. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னா இப்போ ஒரு கரண்ட் கேரிங் வயர் இப்படி இருக்குது பாரு, இதுதான் ஒரு கரண்ட் கேரிங் வயர், இதுதான் அந்த கரண்ட் கேரிங் வயர். கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் லைக் திஸ். ஓகே. ரைட். அப்போது அந்த கரண்ட் கேரிங் வயரில் கரண்ட் கேரிங் வயருக்கு அரவுண்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டால், மீன்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம ரைட் ஹேண்ட் எடுத்து அதில் தம்பு கரண்டோட டைரக்ஷன் இப்படி பாயிண்ட் பண்ணால் திஸ் ஃபிங்கர் நம்ம கேர்ள் பண்ணுவோம் இல்லையா, தட் வில் பி கிவிங் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே. கரண்டு தம்பு அப்போ கேர்ள் பண்ணுற அந்த ஃபிங்கர்ஸ் இஸ் கிவிங் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது பாரு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இப்படி தானே இருக்கும். என்னது பாரு, கரண்ட் இப்படி போகுது, இப்படி தான் அந்த ஃபிங்கர் கேர்ள் ஆகுது இல்லையா. ஸோ இட் இஸ் இந்த இப்படி தான் வருது, இப்படின்னா இப்படி தான் ரொட்டேட் ஆகுது பாரு. ஓகே. ஸோ இப்படி தான் ரொட்டேட் ஆகுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படின்னா இந்த வயரோட இந்த சைடில் கரண்ட் இஸ் கோயிங் இன்சைட். ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கோயிங் இன்சைட். இப்போ நான் இன்சைட்னு காட்டுறதுக்கு ஐ வில் பி யூஸிங் திஸ் சிம்பிள். இன்சைடுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் இந்த க்ராஸு. அதே மாதிரி இந்த சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி கம்மிங் அவுட். ஓகே பாரு, இதுதான் கரண்டோட டைரக்ஷன். இப்படி தான் கேர்ள் ஆகுது. கேர்ள் ஆகும்போது இன்சைடில் இப்படி போகுது, இப்படி போய் இங்கே வெளியில் வருது. ஓகே. இப்போ இன்சைட்னு இருக்கிறது க்ராஸ்னும், வெளியில் வரும்போது டாட்னு. ஓகே. திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே தானே. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி.
ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆட் பண்ணணும், 3 மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா வெக்டோரிக்கலி தான் ஆட் பண்ணணும். ஸோ டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ டைரக்ஷன் தெரியாமல் வி கேனாட் ஃபைண்ட் த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, டேரெக்டாக 3 வேல்யூஸ் எடுத்து அப்படி ஆட் பண்ண முடியாது. வெக்டர் காண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம தெரியும் தானே, வெக்டர் காண்டிஷனாக அந்த பேரலோகிராம் லா வச்சு ஆட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ டைரக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், இல்லையா தானே? அப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டரோட கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தான் இது. அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தான் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ கரண்டோட டைரக்ஷன் என்ன? உல்டாவாக வந்தா. ஓகே, இது கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஓகே, கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி லைக் திஸ். ஓகே, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதே ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் இதுதான் நம்ம கரண்ட் எடுத்தோம் இல்லையா, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்தோம் இல்லையா, இது உல்டாவா இது மேக்னெட்டிக் ஃபீல்டு இது கரண்ட்னா. ஓகே, இது ஒரு மெத்தட் தான் சொல்கிறேன், இன்னும் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, நான் இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எடுத்தோம், இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் ஆகிடுச்சுப்போ, புரியுதா? கரண்டோட டைரக்ஷன் எடுத்தது இப்போ உல்டாவாகிடுச்சு. அது எப்போ தான் ஒர்க் ஆகும்? இப்படி ஒரு லூப்பில் தான் கரண்ட் போகுதுன்னு கொஸ்டினில் சொல்லியிருக்கும். ஓகே, ஒரு சர்க்குலர் லூப்பில் தான் கரண்ட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகே, ஸோ இன் தட் கேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே அப்படின்னா எப்படி இருக்கும்? இதே மாதிரி எடுத்தால் திஸ் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் கரண்டோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ்னாலாம் நம்ம எடுக்கும். ஓகே, பேஸ்ட் ஆன் த கொஸ்டின். ஓகே, இந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரூல் இது போதும், இதே போதும், நிறைய ரூல்ஸ் எல்லாம் வேணும், ஒரு ரூல் வச்சு எல்லாமே சொல்ல முடியும். ஓகே, ரைட், வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, பாரு, இப்போ நம்ம சொன்னது பயோசாவர்ட்ஸ் லா, அதுக்கப்புறம் டைரக்ஷன், அவ்வளோதான். ஓகே, இதெல்லாமே அப்படியே ஆட் ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்லையும் வில் பி யூஸிங் தட். பேசிக்காக இருக்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கு. ஸோ ஃப்ரம் ஹியர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குற பாட்டு தான் ஆரம்பிக்க போகிறேன். எல்லா டைம்லேயும் மீன்ஸ் எல்லா நீட் எக்ஸாம்லேயும் கேட்ட கொஸ்டின் தான் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ ஸ்ட்ரைட் வயர். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கேட்டது தான் இந்த பாட்டு. ஓகே, ரைட். ஸோ தெர் இஸ் அ ஸ்ட்ரைட் வயர். ஓகே, இப்போ நம்ம கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்னு எடுத்தோம், அது ஏதோ ஒரு ஷேப்னு தான் சொன்னேன். இது அப்படி இல்லை, ஒரு ஸ்ட்ரைட் வயர் இதே மாதிரி இருக்கும், ரைட்? ஒரு ஸ்ட்ரைட் வயர், அதில் கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது? ஓகே, பட் இட்ஸ் அ ஃபைனைட் ஒன். ஃபைனைட் அப்படின்னா இன்ஃபைனைட்னா இந்த வயர் அப்படியே எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு ஃபைனைட் தானே, இந்த லெங்க் இவ்வளோ லெங்க் தான் இருக்குது. ஒரு ஃபைனைட் வயர் தான், அதில் ஒரு ஐன்னு இருக்கிற கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. அதான் ஆரோ காட்டியிருக்கு, ரைட்? ஸோ ஐன்னு இருக்கிற கரண்ட் தான் இப்படி பாஸ் ஆகுது. ஓகே, ரைட். ஸோ ஐன்னு இருக்கிற கரண்ட் இப்படி பாஸ் ஆனால் இந்த வயர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பி இங்கே இருக்குது. நான் ஆர் எப்படி எடுத்தோன்னு பாரு, கரெக்டு பெர்பெண்டிகுலராக தான் எடுத்தேன். ஓகே, நான் இங்கேருந்து ஆர் எடுக்கலை. ஓகே, ரைட். ஐம் டேக்கிங் ஆர் எப்படி எடுத்திருக்கு, அந்த பியிலேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக தான் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பயோசாவர்ட்ஸ் லால இருந்து நம்ம டிரைவ் பண்ணது தான். பயோசாவர்ட்ஸ் லால தீட்டா இருந்துச்சு இல்லையா, அந்த தீட்டாக்கு 90 வரும் அப்போ, ரைட்? அப்படியே வந்து இக்குவேஷன் தான் இது, ரைட்? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் இப்படி தான் இருக்கும், ஒரு வயர் இப்படி இருக்குது, ரைட்? அதில் ஒரு கரண்ட் ஒரு 5 ஆம்பியர் ஏதோ ஒரு கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. இந்த வயரில் இருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் அப்படி ஆரோட வேல்யூ அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2 மீட்டரில். அந்த 2 மீட்டர் எப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அவங்க பெர்பெண்டிகுலராக கொடுக்கல அப்படின்னா நமக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். காட்டுற அப்படி கொஸ்டின் இருக்குது. ஓகே, இப்போ பெர்பெண்டிகுலராக லெட்ஸ் எப்படி இருக்குது, இப்போ அப்படியே இருக்கிறேன். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2ல் ஒரு பாயிண்ட் பி, அந்த பாயிண்ட் பியில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் கரண்ட் கேரிங் வயர். இங்கே கரண்ட் கேரிங் ஸ்ட்ரைட் ஃபைனைட் வயர். ஃபைனைட்னா லெங்க்த்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், இதோட லெங்க் ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும், ரைட்? ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இதான் பெர்பெண்டிகுலர் ஆர்னு எடுத்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து 2 எண்டுக்கும் ஸ்ட்ரைட் லைன் ஜாயின் பண்ணி இப்படி வச்சா you will be getting an angle here also, you will be getting an angle here also, right? 2 angle கிடைக்கும், right? So this angle is theta1, the second angle is theta2. இதில் பாரு, நான் ஆங்கிள் எடுத்ததுக்கு ஒரு மெத்தட் இருக்குது பாரு, ஆங்கிள் எடுத்ததுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி எடுத்திருக்கு, ஆங்கிள் எடுத்தது ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸில் தான் இங்கே எடுத்தேன், ஆன்டி கிளாக்வைஸில் தான் இங்கே எடுத்தேன், ரைட்? இப்போ θ1 எடுக்கும்போது கிளாக்வைஸில் எடுக்கணும், θ2 எடுக்கும்போது ஆன்டி கிளாக்வைஸில் எடுக்கணும், ரைட்? ஓகே, ரைட். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட இக்குவேஷன் இஸ் B is equal to μ0 I divided by 4 pi r sin θ1 plus sin θ2. இல்லை நீங்கள் படித்தது இப்படினாலும் ஓகே, μ0 by 4 pi செப்பரேட்டாக வச்சு I by r into sin θ1 plus sin θ2. ஓகே, இந்த இக்குவேஷன் μ0 by 4 pi
அதோட வேல்யூ நமக்கு தெரியும் 4 pi mu0 by 4 pi is 10 raised to minus 7. mu0 by 4 pi is 10 raised to minus 7. Then current r then the distance into sin theta 1 plus sin theta 2. Are இங்க இருந்த r distance perpendicular distance ல ஒரு point, this angle is theta 1, this angle is theta 2. This is the formula to find the magnetic field. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு क्वेश्चन காட்டுறேங்க. Okay, right? Let's say இதுல ஒரு current of 5 ampere is flowing. This r is, let's say, ஒரு 2 cm அப்படின்னு வச்சுக்கோ. r is equal to 2 மீட்டர்னு வச்சுக்கோ. This angle is 60 degree and this angle is 30 degree. Okay, maybe angle கொஸ்டின்ல கொடுக்குற மாதிரி வரலாம், இல்லை ஆங்கிள் கொடுக்காம இந்த சைடு லெங்த் எல்லாம் கொடுத்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரியும் வரலாம். இங்கே 60-30ன்னு கொடுக்காம இங்கே 30-60ன்னு கொடுத்தாலும் இதே கொஸ்டின் தான். வேறு இங்கே 60னா இது கண்டிப்பாக 30 தான் இருக்கும், இங்கே 30னா கண்டிப்பாக இது 60 தான் இருக்கும். கிளியரா? ரைட். அப்போ ஆங்கிள் எங்கே எடுக்கிறேன்னு இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். 60 எப்படி எடுத்துருக்குன்னு பாரு, கிளாக் வைஸில். இது எப்படி எடுத்திருக்கு? ஆன்டி கிளாக் வைஸில். எப்பவும் அப்படி தான் இருக்கணும். theta 1 கிளாக் வைஸ்லையும் theta 2 ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கணும். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்போ வரும் அப்படின்னா, அந்த P பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் கரண்ட் கேரிங் வயர் அப்படின்னா B is equal to mu0 by 4 pi or mu0 I divided by 4 pi R into sin theta 1 plus sin theta 2 is the formula. ரைட். இப்போ இதில் mu0 by 4 pi மொத்தமாக என்ன எழுதலாம்? 10 raised to minus 7 எழுதலாம். இது மொத்தமாக. ஓகே, அது மொத்தமாக 10 raised to minus 7 into I. ஐயோட வேல்யூ இஸ் 5 டிவைடட் பை டிஸ்டன்ஸோட வேல்யூ 2 மீட்டர். நான் மீட்டரில் கொடுத்ததுனால சேஞ்ச் பண்ண சென்டிமீட்டரில் கொடுத்துருந்துச்சுன்னா யூனிட்டை மாத்திரம் 2 into 10 raised to minus 2 வரும். ஓகே, ரைட். இன்டு சைன் ஆஃப் ஃபஸ்ட் ஆங்கிள் எவ்வளோ 60, செகண்ட் ஆங்கிள் எவ்வளோ 30. சைன் 30யும் சைன் 60லாம் நமக்கு தெரியும். சைன் 30 is 1/2, சைன் 60 is √3/2 அப்படின்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் யூல் பி கெட்டிங் த ஆன்சர் இன் டெஸ்ட்டில். ஓகே, ரைட். அதோட யூனிட் டெஸ்ட்டில் இருக்கும். ஓகேயா? எல்லாமே யூனிட்டில் எடுத்தான். கிளியரா? அது ரைட். ஓகேயா? வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? குட் ஈவினிங். கிளியராக எல்லாருக்கும்? ஓகே, ரைட். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதில் இந்த கேஸ் பார்ப்போம். ஓகே, இந்த கேஸ் 2ன்னு வச்சுக்கோ. ஓகே, ஃபஸ்ட் இந்த கேஸ் 2, ரைட். ஸோ இந்த கேஸ் 2ல் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருடா. இதில் கரண்ட் கேரிங் வயர் இது தான். இங்கே இருந்து பீன்னு இருக்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? அட் அன் ஆங்கிள் பாரு, இங்கே இருந்து பீன்னு இருக்கிற பாயிண்ட் இருக்கிறது theta 1. ஓகே, நான் இப்படி காட்டுறேன், கொஸ்டினாக காட்டுறேன். ஓகே, ரைட். ஒரு கரண்ட் கேரிங் வயரு நார்மலி பாயிண்ட் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், ரைட். அங்கெல்லாம் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா த பெர்பெண்டிகுலர் லைன், தட் இஸ் ஆர். தென் என்ன பண்ணணும்? ரெண்டு எண்டும் ஜாயின் பண்ணணும். அப்போ இங்கே வர ஆங்கிள் தான் theta 1 and theta 2. இதான் மெத்தட் இல்லையா? ஓகே, இப்போது அந்த பாயிண்ட் இங்கே கீழே இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எனக்கு வரைய முடியாது இல்லையா? இப்படியெல்லாம் வரைய முடியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ கேன் ட்ரா லைக் திஸ். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். இப்போ ஆர் வந்துச்சு இல்லையா? ரைட். இப்போ கீழே தான் அந்த பாயிண்ட் இருந்தோம் அப்படின்னா, இப்படி தான் பண்ணணும். கீழே தான் பாயிண்ட் இருந்தோம் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ கரண்ட் கேரிங் வயரு கீழே தான் அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் ஹொரிசாண்டல் லைன் வரைஞ்சி தென் இந்த எண்டு டு இந்த எண்டு ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த எண்டு டு இந்த எண்டு ஜாயின் பண்ணணும், இங்கே பண்ண மாதிரி, லாஸ்ட் பண்ண மாதிரி. தென் இந்த ஆங்கிள், திஸ் ஆங்கிள் இஸ் theta 1 அண்ட் திஸ் ஆங்கிள் பாரு. இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு. நம்ம கிளாக் வைஸில் theta 1 கிளாக் வைஸ்லையும் theta 2 ஆன்டி கிளாக் வைஸ் தானே எடுக்கிறேன். அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இப்படி எடுத்துருக்கணும் தானே? புரியல பாரு, இதுதான் ஹொரிசாண்டல் லைனு. அங்கேருந்து ஆங்கிள் எடுக்கிறேன் ஆன்டி கிளாக் வைஸில், ரைட். ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கும்போது இப்படி போய் இதுதானே அந்த எல்லோ லைன் இருக்குது, ரைட். ஃபஸ்ட்டு எல்லோ லைனுக்கு கிளாக் வைஸில் எடுத்தோம், செகண்ட் எல்லோ லைனுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். இப்போ இப்படி தீட்டை எடுக்காமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் இப்படியே எடுக்கிறேன். அப்போ என்ன சேஞ்ச் வரும்? அப்போ இதுதான் theta 2 நான் கொடுத்தா என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னா, அங்கே ஒரு மைனஸ் வரும், அவ்வளோதான். ஓகேயா? அங்கே ஒரு மைனஸ் வரும். ஓகே, ரைட். ஸோ 180 மைனஸ் தீட்டான்னு இருக்க ஐடியாஸ் தான். ஓகே, இப்போ கீழே வந்தோம் அப்படின்னா theta 1 பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, theta 2 ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்க வேண்டியது, இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்க வேண்டியது இப்போ கிளாக் வைஸில் எடுத்ததுனால அங்கே மைனஸ் வரும். ஓகே தானே? ஒரு கொஸ்டினா
கேட்கலாம், இந்த ஆங்கிள் எல்லாம் கொடுக்கலாம், ரைட். Then you will be substituting in this equation. Clear தானே? இது will move to the next one. Okay, பாரு next one. ஒரு இன்ஃபைனைட் வயரோட கேஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லிடா. கிளியர் தானே இது வரைக்கும்? ரைட். ஓகே, ரைட். குட் ஈவினிங் ஜெயபாகியம், குட் ஈவினிங் கீர்த்தனா. ஓகே, ரைட். பாரு இதில் இட் இஸ் அ இன்ஃபைனைட் வயர். இன்ஃபைனைட் வயர் அப்படின்னா இந்த வயர் இது ஒரு ஃபைனைட்டு தான். இன்ஃபைனைட் அப்படின்னா இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், ரைட். ஸ்டாப் இருக்காது, மேலேயும் ஸ்டாப் இருக்காது, கீழேயும் ஸ்டாப் இருக்காது. தட் இஸ் இன்ஃபைனைட் வயர். ஸோ ஒரு இன்ஃபைனைட் வயர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பி, அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த பாயிண்ட் பியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா தானே, மியூ0 I/4πr sin θ1 + sin θ2. தீட்டாவும் நம்ம என்ன எடுத்தோம், இது இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரையணும், அதே மாதிரி இங்கேயும் லைன் வரையணும், தென் ஆங்கிள் எடுக்கணும், இது ஆங்கிள் எடுக்கணும் தானே சொன்னேன், ரைட். பட் இப்போ அந்த லைன் எடுக்க முடியாது இல்லையா, பிகாஸ் இது எங்கே ஸ்டாப் ஆகும், இது இன்ஃபினிட்டி தானே. இப்போ இப்படி வரைஞ்சி போனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் வில் பி லைக் மீன்ஸ் இன்ஃபினிட்டின்னு இருக்கிறதுனால அப்படியே ஸ்ட்ரைட்டாக மாறிவிடுது. தட் மீன்ஸ் இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு வரும் ஆல்மோஸ்ட். ஓகேயா? அதே மாதிரி இந்த எண்டுக்கும் இப்படி எடுக்க முடியாது, இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால இப்படி போய் இதுதான் வரும், இதுவும் 90 டிகிரி இருக்கும், ரைட். தட்ஸ் வை இது இன்ஃபைனைட் வயரோட கேஸில் அந்த θ1ம் θ2ம் ரெண்டும் 90 டிகிரி. ஓகே, இப்போ ஃபார்முலா இதுதான் நம்ம படித்து வச்சிருக்கு. இதில் sin 91 1 2 ஆயிடுச்சு. ஸோ 2 4 கேன்சல் ஆனால் மியூ0 I/2πr. For an infinite wire, magnetic field at a distance r will be mu0 I/2πr, where I is the current passing through that wire. Okay, then right. We'll move to the next one. Semi-infinite wire. Semi-infinite wire ஓட கேஸில் என்ன வரும்டா, semi-infinite wire அப்படின்னா கரெக்ட் இந்த ஒரு எண்டு, இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டு இன்ஃபினிட்டி இல்லை, மேலே மட்டும்தான் இன்ஃபினிட்டி. இந்த எண்டுக்கு அதே லைனில் தான் பாயிண்ட் இருக்குது. ஓகே, இப்போ வயர் இப்படி இருக்குது, இது இப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது, இது ஒரு எண்டு தான், அங்கே அதே லைனில் தான் அந்த பாயிண்ட் பி இருக்குது. ஓகே, அப்படின்னா இங்கே ஆங்கிள் எடுக்கும்போது θ2ன்னு இருக்கிற ஆங்கிள் எடுத்தோம் இல்லையா நம்ம, அந்த ஆங்கிள் will be 0. இப்போ θ2 will be 0. What about θ1? θ1 will be infinite ஆனதுனால it will be 90. So it is 90, θ1 is 90, θ2 is 0. So mu0 I/4πr into sin 90, that is 1, sin 0, that is 0. So mu0 I/4πr. So for infinite mu0 I/2πr, for semi-infinite mu0 I/4πr. Okay, then right. Then next one, இதெல்லாமே சேர்த்து நம்ம கொஸ்டின் போடும். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாரு, இதில் ஒரு கரண்ட் கேரிங் வயர் இருக்குது. இப்போ நான் வெர்டிக்கலாகவே எடுக்கிறேன்னா வெர்டிக்கலாகவே எடுக்கிறேன் பாரு, கரண்ட் கேரிங் வயரு. ஓகே, கரண்ட் கேரிங் வயரு, ரைட். இந்த வயரில் லெட் சைட் இஸ் இன்ஃபைனைட், வேணாம் இன்ஃபைனைட்னு வச்சுக்கோ, லெட் சைட் இஸ் ஃபைனைட், ஒரு ஃபைனைட் வயர் தான். ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் வயரு, அது ஃபைனைட் வயர் தான். இப்போ நான் ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இங்கே எல்லாம் எடுக்கலாம் இல்லையா, அந்த பாயிண்ட் நான் இந்த லைன்லேயே இங்கே எடுத்தோம், இந்த லைன்லேயே இங்கே எடுத்தோம், இந்த லைன்லேயே இங்கே எடுத்தோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன ஆகும், 0 ஆகும் தானே. ஆறுனா அங்கேருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கிறது தான், அது மேலே வந்துச்சுன்னா ஆரோட வேல்யூ 0 ஆகும் தானே. இப்போ ஆரோட வேல்யூ 0னா இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட்டி தானே வரும். ஸோ ஆரோட வேல்யூ 0 ஆகும்போது அந்த இக்குவேஷன் வேலிட் இல்லை, அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 தான். ஓகே, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் படிச்சிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆர் டிஸ்டன்ஸ் இஸ் kq/r². பட் அந்த சார்ஜோட அதே பாயிண்டில், தட் மீன்ஸ் ஆர் 0 ஆகும்போது kq/r² ஆருக்கு 0 போடக்கூடாது, இஸ் 0 தான், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0. ஓகே, ஸோ அட் தட் பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நாட் டிஃபைன். அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டும் 0 தான் வரும். ஓகேயா, ரைட். ஸோ ஒன்று அந்த லைன்லேயே வந்தால் போதும், மீன்ஸ் வயர் மேலே வரணும்னு அவசியம் இல்லை, வெளியில் இருந்தாலும் கூட அது கரெக்டாக அந்த லைன்லேயே வந்தால் போதும். ஓகே, தென் இட் வில் பி 0, ரைட். தட் மீன்ஸ் ஆர் 0 ஆகுது, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஃபைன்ட் இல்லை, அங்கே 0 ஆகும். ஓகே, ரைட். அப்போ இந்த கொஸ்டின் போட்டு பார்ப்போம். கொஸ்டின் ட்ரை பண்ணிப்பார் என்ன வருதுன்னு. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணிப்பார். மாடர்ன் ஃபிசிக்ஸு பார்ப்போம். நான் நெக்ஸ்ட்டு அந்த மொட்யூலோட ஆர்டரில், இப்போ நம்ம ஆஃப்லைன் கேம்பஸில் நடக்கிற மொட்யூலோட ஆர்டரில் போனோம்னா அப்படி போகலாம், இல்லைன்னா செப்பரேட் சாப்டர்ஸ் அப்படின்னா வேணும்னா அப்படி போகலாம். அப்படின்னா நெக்ஸ்ட் மாடர்ன் ஃபிசிக்ஸ் எடுக்கணும்னா எடுக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட்.
ரைட். எந்தெந்த டாபிக் உங்களுக்கு வேணும், சாப்டர்ஸாக வேணுமா இல்லை கொஸ்டின்ஸாக வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் செஷன் அப்படி வைக்கிறேன். ஓகே ரைட். ரைட். இப்போது கொஸ்டின் பேஸ் பண்ணி போகணும், சாப்டர் தேர்வு நடத்த வேணாம் அப்படின்னா அது சொன்னால் அந்த மாதிரி போகிறேன். ஓகே ரைட். அப்படியே செஷன்ஸ் வைக்கிறேன். ரைட். ஓகே. உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அதுதான் நாங்கள் பார்க்குறேன். ஓகே. உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி வர மாதிரி நாங்கள் பண்ணுறேன். ஓகே ரைட். A current of 50 ampere is passed through a straight wire of length 6 cm. Then the magnetic induction at a point 5 cm from the other end of the wire is. Either end of the wire is. Okay. Try பண்ணி பாரு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். A current of 50 ampere is passed through a straight wire of length 6 cm. Straight wire அதோட length 6 cm. Straight wire அதோட length 6 cm. ஓகே. அதில் இருக்க கரண்ட் பாஸ் ஆகுது, தட் இஸ் 50 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. I is equal to 50 ஆம்பியர். இங்கே நார்மலி இந்த வயரோட லெங்க்த்து நம்ம லாஸ்ட்டெல்லாம் ஆங்கிள் மட்டும்தான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னேன். நம்ம லெங்க்த்து கொடுத்தா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லெங்க்த்து யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் லெங்க்த்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ வயர் அதோட லெங்க்த்து 6 cm அப்படின்னா இட்ஸ் ஃபைனைட் வயர், அதில் கரண்ட் பாஸ் ஆகுது, இட்ஸ் 50 ஆம்பியர். Then the magnetic induction சொன்னாலும் magnetic field தான். ஓகே. ஸோ பி தான் அங்கே கேட்டிருக்கு, magnetic field or magnetic induction at a point 5 cm from the either end of the wire. அவங்க எப்படி சொல்லியிருக்குன்னா இங்கேருந்து 5 cm சொல்லலை, பர்பெண்டிகுலர்லி 5 cm இருக்குது அப்படின்னு சொல்லாமல் ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் எப்படின்னா இங்கே இருந்தால் ரெண்டு எண்ட், ஐதர் எண்டுனா ரெண்டு எண்டில் இருந்து 5 cm தான் இருக்கும் அப்படின்னு. இதுவும் 5 cm தான், இதுவும் 5 cm தான். ஓகே. ரெண்டு எண்ட் இருக்குல்ல இந்த வயரோட, அங்கே இருந்தும் மேலே இருந்தும் கீழே இருந்தும் ரெண்டில் இருந்தும் 5 cm அப்படின்னு இருக்கிற பாயிண்ட் தான் இது பி. ஓகே ரைட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட் தான் வேணும். ஓகே. அப்போ நமக்கு என்ன வேணும், ஃபார்முலா என்ன, ஃபைனைட் வயர் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா இருந்தது μ0 I divided by 4 pi r sin theta 1 plus sin theta 2 தான் ஃபார்முலா இருந்தேன். ஓகே. இதில் கரண்ட் I ஆல்ரெடி 50 ஆம்பியர் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஆறு தான் கொடுத்துருக்காதுல்ல, நம்ம கண்டுபிடிக்கணும். ஆறுனா இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். ரைட். அவங்க என்ன சொல்லியிருக்குன்னா ஓகே ரெண்டு சைடில் இருந்து 5 cm கொடுத்தா கண்டிப்பாக அது மிடில் தானே இருக்கும். இங்கேருந்து 5 இங்கேருந்து 5 வரணும் அப்படின்னா இந்த மிடில் தானே இந்த ஆர் வந்திருக்கும். ஸோ திஸ் ஆர் வில் பி அட் த மிடில் ஒன்லினா. ஸோ திஸ் வில் பி 3, திஸ் வில் பி 3னா இது 6 cm இருக்குன்னா இது 3, இது 3னு ரைட். டோட்டல் 6, தென் இட் வில் பி 3 and 3. ஓகே. ஸோ வாட் வில் பி திஸ் ஆர் வேல்யூ, ஆர் வேல்யூ எவ்வளோ இருக்கும், திஸ் இஸ் 5, திஸ் இஸ் 3 அப்படின்னா கண்டிப்பாக ஆர் வில் பி 4 cm. ரைட். தட் ட்ரையாங்கிள் 3 4 5 triangle, right? This is 3, this is 4, then this will be 5. This 3, this is 5, now this will be 4. Right? R is equal to 4 cm. So μ0 by 4 pi, that is this one. Okay. μ0 by 4 pi, that is 10 raised to minus 7. 10 raised to minus 7 into current, that is 50 ampere. Okay. There is no change in unit. Right? Then R. Radius is, okay, distance is 4 cm. ஸோ 4 cm இருக்கிறதுனால இன்டூ 10 raised to minus 2 போட்டால் தான் மீட்டர் ஆகும். எஸ்ஐ யூனிட்டில் வேணும். ஓகே. எஸ்ஐ யூனிட்டில் கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே. ஆன்சர் எதில் இருக்குடா, கோஸ் தான் கொடுத்துருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் சிஜிஎஸ்சில் தான் இருக்குது. ஓகே. கோஸ் இஸ் த சிஜிஎஸ் யூனிட். ஓகே. நான் ஃபஸ்ட்டு எஸ்ஐயில் கண்டுபிடிச்சி சிஜிஎஸ் கன்வெர்ட் பண்ணுவோம், அதான் ஈஸியாக இருக்கும். இன்டூ சைன் தீட்டா 1, இதுதான் தீட்டா 1, இதுதான் தீட்டா 2. ஓகே. ஸோ சைன் தீட்டா 1 வில் பி, பாரு இது ரெண்டும் ஐடென்டிக்கல் ட்ரையாங்கிள் தானே, ரெண்டும் ஐடென்டிக்கல் தான். இதோட சைடு 3 4 5, இதோடதும் 3 4 5. ஸோ சைன் தீட்டா 1 சைன் தீட்டா 2 ரெண்டும் ஈக்குவல் தான். ரெண்டும் ஈக்குவல் டு என்ன வரும், ஆப்போசிட்டு பை ஹைப்போட்டனஸ் 3/5 அப்படின்னு வரும். ஓகேயா. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 2 times 3/5 வரும். சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருது, ரைட். ஓகே. இப்போது இதில் சால்வ் பண்ண என்ன வருது, 10 raised to minus 7, 10 raised to minus 2 கீழே இருக்குது. இங்கே ஓகே நான் இப்படியே மல்டிப்ளை பண்ணி 5ம் 50 இந்த 10. ஓகே. 4ம் 2 இந்த 2. ஓகே ரைட்.
3/2 இருக்கும். That means 1.5 நம்பர் அதுதான் ஆக்கியிருக்கிறது 10⁻⁻7 10⁻⁻6 ஆகும். 10⁻⁻2 மேலே வந்துச்சுன்னா -6 + 2 10⁻⁻4ன்னு வரும். இது டெஸ்லா. I need in Gauss. ஒரு டெஸ்லா is equal to 10⁻⁴ Gauss. அப்படின்னா இங்கே இன்னொரு 10⁻⁴ மல்டிப்ளை பண்ணணும். -4ம் 10⁻⁴ மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆகி 1.5 Gaussன்னு ஒரு ஆன்சர். ஓகே, தேர்ட் ஆப்ஷன். ஓகேயா, கிடைச்சதா? ரைட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The magnitude of magnetic induction. Magnetic induction அப்படின்னா B தான் கேட்டிருக்கு. At midpoint O, இந்த பாயிண்டில் magnetic field வேணும். Due to the current arrangement as shown in the figure will be. இந்த டயக்ராத்தில் இந்த பாயிண்டில் magnetic field வேணும். ஓகேயா? ஸோ பாரு, இங்கே கரண்ட் இப்படி ஐ வந்து இப்படி பாஸ் ஆகுது. தட் மீன்ஸ் இங்கேயும் ஐ தான், இங்கேயும் ஐ தான். இங்கேயும் கரண்ட் ஐ வந்து இங்கே பாஸ் ஆகுது. திஸ் இஸ் ஆல்சோ ஐ. ஓகே, ரைட். இல்லை தானே? பாரு என்ன படிச்சுல இங்கே ஐ இருக்கா அப்படின்னா இது யாரோ இப்படியே போய் இப்படி போகுது. தட் மீன்ஸ் இதோ ஐயே தான் இருக்கும், டவுட் இல்லை. ரைட். அதே மாதிரி இங்கே ஐ வந்துருக்கு இல்லையா? தட் மீன்ஸ் இது ஐயாக இருந்திருக்கணும், அப்போ தான் அங்கே ஐ வரும். ஓகே, இப்போ கரண்ட் எல்லாத்துலேயும் ஐ தான் இருக்குது. ரைட். இது ஒரு வயர் இப்படி பெண்ட் ஆகிருக்கு, இங்கே இன்னொரு வயர் பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு எடுக்கணும்னா 4ஆக இருக்கும். இது ஒரு வயர், இது ஒரு வயர், இது ஒரு வயர், இது ஒரு வயர் அப்படின்னு 4 வயராக எடுப்போம். ஓகே, ரைட். ஸோ அபவுட் திஸ் பாயிண்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். கிளியரா? ரைட். ஸோ ஒவ்வொரு லைனும் இட் இஸ் லைக் கரண்ட் கேரிங் கண்டக்டர் தான் இல்லையா? ரைட். ஒவ்வொரு லைனும் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் தான். அப்போ எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் கண்டுபிடிச்சி எல்லாமே ஆட் பண்ணணும். எனக்கு 4 மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே இருக்குது அப்படின்னா 4 கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்? வெக்டோரிக்கலி ஆட் பண்ணணும். ரைட். டைரெக்டாக இப்போ 2 3 அப்படின்னு வேல்யூஸ் இருந்துச்சுன்னா 2 + 3ன்னு எழுதக்கூடாது, ஆங்கிள் இருக்கும். ரைட். அப்போ அதை பொறுத்து தான் பண்ணணும். ரைட். ஓகே, இட்ஸ் வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இந்த லைன் எடுத்துன்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த லைன் கரண்ட் கேரிங் வயர் எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் அன் இன்ஃபைனைட் வயர். ஓகே, சாரி, செமி இன்ஃபைனைட் வயர். இங்கே ஸ்டாப் தானே? ஸோ செமி இன்ஃபைனைட். இந்த எண்டுக்கு அப்படியே இங்கே எண்டேல் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் அ செமி இன்ஃபைனைட் வயர். இருந்தாலும் இட் இஸ் கரெக்ட் அந்த லைனுக்கு தானே வந்திருக்கு. அதோட ஆரோட வேல்யூ 0 ஆகிடுச்சா? ஆரோட வேல்யூ 0 ஆகிடுச்சு இல்லையாடா? கரண்ட் கேரிங் வயரோட பேரலாக தான் அந்த பாயிண்ட் இருக்குது. மீன்ஸ் பேரலில் அதே லைனில் தான் அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த வயரால் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வராது. இட் வில் பி 0 ஒன்லி. ஸோ இந்த வயரால் இந்த பாயிண்டில் வராது. ஓகே, சிமிலர்லி அப்போது இதை நாம் போதாட் ஆக வேணாம். இப்போ இந்த வயரும் வேணாம். அதே மாதிரி இந்த வயரும் பாரு, இந்த வயரும் அதே லைனில் தானே வந்திருக்கு. அப்போ இதுவும் போதாட் ஆக வேணாம். இந்த வயரும் அப்போ போதாட் ஆக வேணாம். இதுவும் வேணாம். இனி எது ரெண்டும் பாக்ட் இது இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு வயர் இருக்குது, இங்கே ஒரு வயர் இருக்குது, அதுதான் பாக்கி இருக்குது. ரைட். கிளியர் தானே ரீசன்? ஓகே. ஸோ இதுவும் செமி இன்ஃபைனைட் தான், இதுவும் செமி இன்ஃபைனைட் தான். ஓகே, ரைட். ஸோ அவங்க என்ன டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏ கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் a/2 இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் a/2 இருக்கும். கரெக்டா? இங்கேருந்து a/2, இங்கேருந்து a/2. ரைட். ஸோ இது ஒரு செமி இன்ஃபைனைட்டு, இது ஒரு செமி இன்ஃபைனைட்டு. ஸோ ரெண்டோட கேஸ்லையும் இப்போ நான் ஒன்று இது 1ன்னு எடுக்கிறேன், இது 2ன்னு எடுக்கிறேன். ஸோ 1 வச்சு, ஸோ 1ஓட கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூடும் 2ஓட கேஸில் மேக்னிடியூடும் எழுதுகிற ஃபஸ்ட் மேக்னிடியூட் மட்டும். சரி, அதுக்கப்புறம் டைரக்ஷன் வச்சு we have to add. ஓகே. ஸோ B1 இதனால இந்த பாயிண்ட் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா இட்ஸ் செமி இன்ஃபைனைட் வயர். ரைட். ஃபார்முலா இஸ் μ0 I/4πr. அதுதான் ஃபார்முலா வரும். ஐயோட பிளேஸில் இட் இஸ் கேபிட்டல் I, μ0 I/4π கேபிட்டல் சாரி ஆரோட பிளேஸில் இட் இஸ் a/2. ஸோ இட் இஸ் a/2. அதுதான் B2 வரும் இல்லையா? பிகாஸ் கரண்ட் சேம் தான், டிஸ்டன்ஸும் சேம் தான். இட் இஸ் 4π a/2ன்னு இருக்கும். கரண்ட் சேம் தான், இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டும் இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டும் ரெண்டும் சேம் தான். ரைட். ஓகே, ரைட். μ0 I/4π × a/2. ரெண்டோடையும் மேக்னிடியூட் இஸ் சேம்.
நீ ரெண்டும் ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாச்சும் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த இக்குவேஷன் ரூட் ஆஃப் b1 ஸ்கொயர் ப்ளஸ் b2 ஸ்கொயர் ப்ளஸ் 2b1 b2 cos θ அப்படி எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்டால் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வரைக்கும் கரண்ட் கேரிங் வயரு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் எடுத்து தம்பு தான் கரண்டோட டைரக்ஷன் அப்படின்னா மேக்னிஃபைடோட டைரக்ஷன் இப்படி இந்த கர்டிவ் ஃபிங்கர்ஸ் இந்த ஃபிங்கர் கேர்ள் ஆகிற டைரக்ஷன். ஸோ இப்படி தான் கேர்ள் ஆகும். இப்போ இந்த பார்ட்டில் மேக்னிஃபைல் இஸ் கோயிங் இன்சைட், இந்த பார்ட்டில் இட் இஸ் கம்மிங் அவுட் சைட். ஸோ ஓன் இருக்கிற பாயிண்ட் இட் இஸ் இன் திஸ் சைட் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது, அதனால இட் இஸ் கம்மிங் அவுட். ஸோ b1ஓட டைரக்ஷன் இஸ் இது கம்மிங் அவுட். ஓகே, அதுதான் இப்படி போட்டேன். நீ நெக்ஸ்ட் இது பார்ப்போம். இதில் கரண்ட் டைரக்ஷன் கீழே. ஸோ இப்படி தான் சர்க்கிள் ஃபிங்கர் கேர்ள் ஆகும். ஸோ ஃபிங்கர் கேர்ள் ஆகும்போது இந்த பாயிண்டில் அவுட்டு தான் வருது. அதுக்கப்புறம் இப்படியே போய் இந்த பார்ட்டில் இன்னும் தான் போகுது. ஓகே, இங்கே அவுட்டு தான் வருது. ஃபஸ்ட்டு கிளியர் தானே, கரண்ட் இப்படி கீழே போகுது, இப்படி தான் கேர்ள் ஆகுது, ரைட். அப்போ இங்கே அவுட்டு தான், இங்கே இன்னும் தான். ஸோ திஸ் ஆல்சோ b2 இஸ் ஆல்சோ அவுட்டு. ஓன் இருக்கிற பாயிண்டில் b1 அவுட்டு தான், b2 அவுட்டு தான். இப்போ b நெட்டு வில் பி ரெண்டும் ஆட் பண்ணால் போதும், b1 + b2. ஓகே, தட் மீன்ஸ் இதோட டபுள்னு வரும் இல்லையா, 2 times μ0 I divided by 4πa/2, ரைட். இந்த 2 மேலே போகும், 4 கேன்சலாம், μ0 I by πaன்னு இருக்க ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்கும். வந்ததானடா தேர்ட் ஆப்ஷனா இல்லையாடா, ஃபோர்த் வந்திருக்கே. இந்த 4 கேன்சல் ஆகிருக்கும் இல்லையா, இந்த 2 இல்லையா, இந்த மேலே போகும். நம்ம 2 × 2 4, 4/4 கேன்சல் ஆகும். கரெக்டா, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். டவுட் இருக்கா? கிளியர்? வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ரைட். இது ஃபீல்டு டியூ டு ஏ பாலிகன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் இல்லை ஒரு ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். ரெக்டாங்கிள் ஒரு ரெக்டாங்கிள். இதில் கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. லெட்ஸே I இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போகுது அப்படின்னு ஒருத்தனை வச்சுக்கோ, ரைட். தென் இந்த கொஸ்டின் இஸ் ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்கு, இல்லை ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கு. இங்கே லெட்ஸே ஸ்கொயர் எடுக்கிறேன் நான். ஸ்கொயரோட கேஸில் தான் இந்த இக்குவேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஃபார் அ பாலிகன். பாலிகன் மீன்ஸ் ட்ரையாங்கிள்லேருந்து ஆரம்பிச்சு 3 சைடு இருக்கிற பாலிகன், 4 சைடு இருக்கிற பாலிகன், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் பெண்டகனு, ஹெக்ஸகனு, ஹெப்டகன் அப்படின்னே போய்ட்டு இருக்கலாம் இல்லையா. அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தான் அது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இதுலேயே சொல்கிறேன் பாரு. ஸோ ஒரு ஸ்கொயர் எடுத்தோம். ஓகே, ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுக்காமல் ஸ்கொயர் தான் எடுத்திருக்கு. நான் எல்லாமே ஒரே சைட்ஸ் இருக்கிற பாலிகனோட கேஸில் தான் கேஷன் எழுதியிருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் அ ஸ்கொயர். இதோட இந்த சைடு லெஃப்ட் சைட் இஸ் ஒரு A அப்படின்னு எடுத்தால் எல்லா சைடும் A தான் இருக்கும், ரைட். கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, சென்டரில். ஓகே, இதோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, B at the center. அதுதான் கொஸ்டின். ஓகே, இதான் கொஸ்டின். ஓகே, ரைட். என்ன போனிக்கணும் வேணாலும் ஆகட்டும். இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட சென்டர், தட் மீன்ஸ் சென்ட்ராய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ. அதே மாதிரி ஸ்கொயர் அதோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, ரைட். அதே மாதிரி ஒரு ஹெக்ஸகன், ஒரு ஹெப்டகன் அதோட சென்ட்ரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அவங்க சைடு ஆஃப் த அந்த பாலிகன் கொடுத்துருக்கோம், அதோட லென்த்து A, இல்லைனா அந்த 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அண்ட் கரண்ட்டும் கொடுத்துருக்கோம். இவ்வளோதான், ரைட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் அப்படின்னா இட் இஸ் 4 லைன்ஸ் தானடா கரண்ட் கேரிங் வயர்ஸ். இப்போ ஒரு வயர் இது தான், அதில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, இன்னொரு வயர் இது தான், அதில் கரண்ட் பாஸ் ஆகுது, இன்னொரு வயர் இது தான், அதில் கரண்ட் பாஸ் ஆகுது, இன்னொரு வயர் இது தான், ரைட். அப்படி 4 வயர் தானே அது. அது வச்சு இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேறு. இப்போ இந்த வயர் வச்சு இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா நம்ம இது இப்படி ட்ராப் பண்ணி இந்த ஆங்கிள் θ1 எடுத்து இந்த ஆங்கிள் θ2 எடுத்து அப்படி போகும் இல்லையா, ரைட். தட் இஸ் த மெத்தட். ஸோ அது ஒரு வயருக்கு கண்டுபிடிச்சி இன்ட்டு 4ன்னு போட்டால் போதும். பிகாஸ் எல்லாமே ஈக்குவல் சைட்ஸு, சென்டரில் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்கு. அப்போது ஒரு வயரோடது மட்டும் கண்டுபிடிச்சி இன்ட்டு 4ன்னு போட்டால் போதும், ரைட். ஒரு என் பாலிகனாக இருந்துச்சுன்னா இன்ட்டு என்னு போட்டால் போதும். அதான ஐடியா. ஸோ அந்த ஐடியா வச்சு தான் இக்குவேஷன் எழுதியிருக்கு பாரு, ரைட். இது ஒரு பாலிகன், n சைட்ஸ் இருக்கிற பாலிகன்,
ஓகே அது ஹெக்ஸகன் ஆகலாம், ஹெப்டகன் ஆகலாம், ஒக்டகன் ஆகலாம், n சைட்ஸ் இருக்கிற பாலிகன், ரைட்? ஸோ இக்குவேஷன் நமக்கு இருந்தது, பியோட இக்குவேஷன் நமக்கு என்ன இருந்துச்சு, μ0 I divided by 4 pi r into sin theta 1 plus sin theta 2 தான் நமக்கு ஃபார்முலா இருந்தது இல்லையா, sin theta 2 தான் ஃபார்முலா இருந்தது, ரைட்? இந்த ரெகுலர் மீன்ஸ் எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்ததுனால sin theta 1 sin theta 2 ஈக்குவலாக தான் இருக்கும், ரைட்? அப்போ ரெண்டும் sin thetaன்னு தான் வரும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். கிளியர் தான், ரைட்? அந்த தீட்டா என்ன வரும்னு நான் சொல்கிறேன், இங்கே இருக்கட்டும். தென் இது ஒரு சைடுனால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அந்த n மல்டிப்ளை பண்ண n சைட்ஸ் இருக்கு இல்லையா, ரைட்? இப்போது ஹெக்ஸகன் அப்படின்னா 6 இருக்குது, ஹெப்டகன் அப்படின்னா 7 இருக்குது, அப்படின்னா n இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஒரு சைடோட கேஸில் தான் ஃபஸ்ட் இக்குவேஷன் எழுதியிருக்கு, இன்டு n போடணும். தென் இந்த ஆரும் இந்த தீட்டாவும் இருக்கு இல்லையா, இந்த ஆரும் இந்த தீட்டாவும், ரைட்? அதுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு இது பண்ணி படித்து வச்சா போதும். தீட்டா வில் பி பை டிவைடட் பை n இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் இந்த கேஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இட் வில் பி பை பை 3, இந்த கேஸ் ஆஃப் ஸ்கொயர் இட் வில் பி பை பை 4 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அந்த r வில் பி, ஓகே, ட்ரிகோனோமெட்ரி யூஸ் பண்ணி போனால் r வில் பி கெட்டிங் அஸ் L by 2 கோட் பை பை n. கோட்டுன்னு பார்த்து பயப்பட வேணாம், கோட்டுனா 1/tan தான், ஓகே? ஸோ 1/tan தான் அது, ரைட்? அப்படின்னு எடுத்து போட்டால் போதும், யூ கேன் யூஸ் த சேம் இக்குவேஷன் இட் செல்ஃப். நான் வேணும்னா இந்த இக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறேன், ஓகே? பட் பெட்டர் இப்படியே படித்து வைக்கிறது தான், ஓகே? பெட்டர் இப்படியே படித்து வைக்கிறது தான். தீட்டாக்கு பை பை என்னும், தீட்டா இஸ் பை பை n and r is L by 2 cot பை பை n இப்படின்னு படித்து வைக்கிறது தான் பெட்டர். இல்லை இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இக்குவேஷன் வைக்கணும் அப்படின்னு நான் எழுதுகிறேன். b is equal to μ0 ni divided by 4 pi L by 2. அந்த 2 4 கட் ஆனால் அங்கே 2 pi ஆகும், இங்கே இருக்கட்டும், 2 pi எழுதுகிறேன், ஓகே? அங்கே பாக்கி என்ன இருக்குது, L இருக்குது. கோட்டு அப்படின்னா 1/tan தப்போ மேலே tan வரும், tan பை பை n இன்டு sin பை பை n 2 sin பை பை n. ஸோ 2 sin பை பை n அப்படின்னா ஒரு 2 கீழே ஆல்ரெடி இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகும், இப்போ இந்த 2 வேணாம், ரைட்? இதுதான் ஃபைனல் இக்குவேஷன். இன்னும் இப்படி படித்து வைக்கலாம், இல்லை அந்த நார்மல் ஐடியா வச்சு இப்படி போகலாம், ஓகே? தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை n அப்படின்னு அப்படி போகலாம். கிளியரா? ஓகே, ரைட். ஓகே, இப்போ அது வச்சிருக்க கொஸ்டின் காட்டுற பாரு, இதான் அந்த கொஸ்டின், ட்ரை பண்ணி பாரு என்ன ஆன்சர் வருதுன்னு. A triangular coil having equal sides for 9 meter carries a current of 5 ampere. Okay, ஒரு triangular coil அப்படின்னா ஒரு triangle, okay, right, ஒரு triangle having equal sides of 9 meter, இதெல்லாமே ஒரே length தான், அதுதான், this is 9 meter, carries a current of 5 ampere. இந்த current is 5 ampere. Okay, then the magnetic field at the centroid of the triangle, in the point of magnetic field, that's question. Magnetic field at the center will be, என்ன ஃபார்முலா நாம எழுதணும் இப்போ, b is equal to μ0 ni by n இதனால எழுதியிருக்கடா, பிகாஸ் நம்ம ஜென்ரல் இக்குவேஷனில் ஒரு சைடோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், இன்டு n போட்டால் தான் எல்லா சைடோடதும் கிடைக்கும். இப்போ டேரெக்டாக அந்த ஃபார்முலா வச்சு பண்ணுறேன், μ0 ni டிவைடட் பை, வேணும்னா ஜென்ரலாக இந்த இப்போ நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா வச்சு போகலாம், ஓகே? ஃபைனல் 1 வச்சு போகலாம், இல்லைனா மேலே இருக்கிறத வச்சு போகலாம், மேலே இருக்கிறத வச்சு போகிறேன், ஓகே? டிவைடர் பை, நார்மலி μ0 ஐ இருந்தது n இருக்கும், 4 pi ஆரோட பிளேஸில் இட் வில் பி L by 2 cot pi by n இன்டு sin pi by n ட்வைஸ் இருக்கும், ஓகே? இதான் இருந்துச்சு, ரைட்? இப்போ இதில் 2 இந்த 4 இதெல்லாமே கேன்சல் ஆகும், ஃபைனலாக μ0 ni டிவைடர் பை இப்படியே வந்தோம் இல்லையா, என்ன இருந்துச்சு, 2 pi L, then you will be having tan pi by n
into sin pi by இதான் ஃபார்முலா வந்தோம் இல்லையா ரைட் நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் mu 0 by mu 0 into என்னோட பிளேஸில் இட் இஸ் 3 into கரண்டோட பிளேஸில் இட் இஸ் 5 ஆம்பியர் mu 0க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் mu 0 is 4 pi into 10 raised to minus into என்னோட என்னன்னா ட்ரையாங்கிள்னா 3 வரும் ஓகே 3 into current that is 5 ampere divided by pi L pi into length that means ஒரு சைடோட length that is 9 meter into tan pi by 3 sin pi by 3 okay right cancel ஆகும் pi cancel ஆகும் pi cancel ஆயிடுச்சு right then 9 3 cancel ஆனங்க 3 இருக்கும் okay so 20 by 3 into 10 raised to minus 7 into right tan pi by 3 tan 60 that is root 3 sin pi by 3 sin 60 that is root 3 by 2 அது 3 னு வரும் இது 3 யும் கீழ இருக்க 3 யும் கேன்சல் ஆனா 20 cancel ஆனா 10 so final 10 into 10 raised to minus 7 இருக்கு first option வந்திருக்கா right okay first option clear ஆது okay right we'll move to the next one okay next one go field due to bend wire at an angle theta ஒரு wire எடுத்து இப்படி bend பண்றேன் ஓகே ஒரு wire இப்படி எடுத்துருக்கு இப்படி ஒரு wire ஓகே initially இந்த wire இதுதான் wire இருந்தேன் ஓகே நான் இந்த wire இந்த பாயிண்ட்ல இப்படி bend பண்ணி இப்படி மாத்துறேன் ஓகே bend பண்ணி இப்படி மாத்துறேன் ரைட் சோ ரைட் clear தானே சொன்னது ஒரு wire இப்படி bend பண்ணி இப்படி மாத்துறேன் ரைட் இவன் infinite wire னு வெச்சுக்கோ அது infinite wire அப்படினா infinite wire தான் அது இருந்தா initially bend பண்ணி இப்படி வரும் இந்த சைடுக்கு infinite wire தான் ரைட் ஓகே ஸோ in that case bend பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஆங்கிள் வரும் இல்லையா அதோட மிடில் ஒரு லைன்ல ஒரு பாயிண்ட் P எடுத்தா அந்த Pல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டா அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது ரைட் ஸோ அதில் 2 times வந்ததுனாலனா ஒரு லைனால கண்டுபிடிச்சு இன்டு 2னு போட்டால் டோட்டல் 2 லைனோட தான் வரும் அப்படின்னு ஸோ 2 times mu 0 I by 4 pi r into 1 plus cos theta divided by sin theta by 2 இந்த ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா ரைட் ஓகே அப்படியே படித்து வச்சா போதும் இந்த ஃபார்முலா சான்ஸ் கம்மி தான் இருந்தாலும் வச்சிருக்கு ரைட் நெக்ஸ்ட் ஒன் ஓகே இது இம்பார்ட்டன்ட் தான் வேறு இதில் கொஸ்டின் இப்படி தான் கொடுக்கும் ஒரு கொஸ்டினாக காட்டு இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஓகே நம்ம லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சொன்னோம் இல்லையா லாஸ்ட் ஒரு கொஸ்டினில் இங்கே ஒரு 5 ஆம்பியர் இப்படி ஃப்ளோ ஆகுது ஒரு கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்து சென்டர் கேட்டோம் ரைட் we had a finite value இருந்துச்சு இல்லையா அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ அப்படி கொடுக்காம இந்த டயக்ராமில் கொஞ்சம் சேஞ்சு எப்படின்னா இங்கேயும் இப்படி ஒரு வயர் வந்திருக்கு அந்த வயரில் தான் கரண்ட்டு ஃபஸ்ட் என்ட்ரு ஆகியிருக்கு இங்கே அதே மாதிரி இங்கே தான் அது லீவ் ஆகிருக்கு ஸோ என்ட்ரு பண்ணும்போது கரண்ட் I அப்படின்னா அது இங்கே ஸ்ப்ளிட் ஆகும் ரைட் இங்கே இது இங்கே ஸ்ப்ளிட் ஆகும் I1 I2 ஸ்ப்ளிட் ஆகும் ரைட் இந்த I2 இந்த I1 ரைட் இப்படி ஸ்ப்ளிட் ஆகி இங்கே வெளியில் வரும்போது எகெயின் I ஆகும் ரைட் இது இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா இந்த லெங்க்த்து சேம் ஆனால் 2 I/2 I1 will be I/2 இருக்கும் I2 will be I/2 இருக்கும் இன் தட் கேஸ் இப்படி ஒரு கரண்ட் என்ட்ரு ஆகி லீவ் ஆகிற கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் கேட்டால் இட் வில் பி 0 இட்ஸ் 0 ஒன்லி ஓகே இது 0 தான் ஒன்றும் பார்க்க வேணாம் வை பிகாஸ் இந்த சைட்னால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த சைட்னால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே கேன்சல் ஆகும் அதுதான் அப்படி இருக்கிற கேசஸ் தான் இதெல்லாம் ஒரு சர்க்கிள் இப்படி ஒரு சர்க்கிள் இங்கே ஒரு என்ட்ரி ஆஃப் கரண்ட்டும் இருக்குது இங்கே கரண்ட் லீவ் ஆகிற ஒரு வயரும் இருக்குது அப்படின்னா அட் த சென்டர் இப்போ இங்கேருந்து கரண்ட் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் மேபி
கரண்ட் இங்கே ஸ்ப்ளிட் ஆகும்போது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகலாம், இல்லை டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக ஸ்ப்ளிட் ஆகலாம், I1 I2 ஸ்ப்ளிட் ஆகலாம். ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் எகெயின் ஜாயின் ஆகி இப்படி போகுது. தென் மேண்டிபிள் அட் திஸ் சென்டர் வில் பி 0. ஓகே, அது இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்லை. இதான் சர்க்கிள். ஓகே, இங்கேருந்து கரண்ட் இப்படி என்டர் ஆகிருக்கு. ரைட், கரண்ட் இப்படி லீவ் ஆகுது. ஓகே, ஸோ என்டர் ஆனதுக்கப்புறம் அது ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, I1 I2 ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. பட் ஃபைனலி வெளியில் வரும்போது I தான், என்டர் ஆகும்போது I அப்படின்னா கண்டிப்பாக மேண்டிஃபைல் இந்த சென்டர் வில் பி 0. இந்த கேஸ்லலாம் அதுதான். ஓகே, இங்கேயும் அப்படி தான் இருக்கும். என்ட்ராய் லீவ் ஆகிருக்கு, என்ட்ராய் லீவ் ஆகிருக்கு, என்ட்ராய் லீவ் ஆகிருக்கு. ஓகே, அது ரெக்டாங்கிள்னாலும் ஸ்கொயர்னாலும் ட்ரையாங்கிள்னாலும் எந்த கேஸ்னாலும் என்ட்ராய் லீவ் ஆகிற மாதிரி இதில் கொடுத்தோம் அப்படின்னா தென் த மேண்டிஃபைல் அட் த சென்டர் வில் பி 0. ஓகே, ரைட், டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, கிளியரா? கிளியரா? கிளியர். ஓகே, we'll move to the next one. Okay, mantifield on the axis of a circular coil. Right, next one. Okay, first நம்ம பயோசர்வர்ஸ்ல படிச்சோம் B is equal to mu 0 by 4 pi ideal sin theta by r square. Then அது வச்சு we have derived a formula for the straight wire ஓட கேஸ்ல ஃபார்முலா derive பண்ணோம். அதுலயும் finite, infinite, finite, semi infinite, infinite மூணு கேஸ்லயும் பார்த்தோம். ரைட், அதில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இல்லை அதே பாயிண்டில் வந்துச்சுன்னா மேண்டிஃபீல்டு 0 அப்படின்னு சொன்னோம். இது ஒரு சர்க்குலர் லூப்பு, அதில் கரண்ட் பாஸ் ஆகுது. பாரு, ஒரு சர்க்குலர் லூப்பு தான் அது. ரைட், அதில் கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. தென் சென்டர்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டு. ஓகே, நான் டயக்ராத்தில் ஒரிஜினலாக காட்டணும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் லூப்பு. சர்க்குலர் லூப் அப்படின்னா பேர் இந்த சர்க்குலர் லூப்புன்னு வச்சுக்கோ. ரைட், இந்த சர்க்குலர் லூப்பு, இந்த சர்க்குலர் லூப்போட சென்டர் இது தான். அங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இங்கே. ரைட், இந்த பாயிண்டில் மேண்டிஃபீல்டோட ஃபார்முலா. ஓகே, சர்க்குலர் லூப்பு, அங்கேருந்து சென்டர்லேருந்து ஒரு லைனு, தட் இஸ் த ஆக்சியல் லைன், அதில் எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ தட் பாயிண்ட் பி அங்கே இருக்கிற அங்கே மேண்டிஃபீல்டோட ஃபார்முலா. ஓகே, இப்போ அந்த சர்க்கிள் ஒரு டேர்ன் மட்டும் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் டேர்ன்ஸ் இருக்கலாம். ஓகே, n டேர்ன்ஸ் இருந்துச்சுன்னா n இங்கே மல்டிப்ளை ஆகும். அங்கே n ஒரு லூப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்னோட வேல்யூ 1 ஆகும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் n டேர்ன்ஸ் வில் பி B is equal to mu 0 ni r square divided by 2 times r square plus x square all raised to 3/2 படிச்சு வைக்கணும். ஃபார்முலா டேரெக்டாக வேணும். ரைட், அதில் என்னோட வேல்யூ 1 ஆகும் if there is only one loop. ஓகே, ரைட், தென் I is the current r அப்படின்னா the radius of that loop. ஓகே, அந்த லூப்போட ரேடியஸ் கேப்லார்னு எடுத்திருக்கு. x is the distance from the center. சென்டர்லேருந்து அந்த p வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் x. ஓகே, from the center. ஓகே, p வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் x. ஓகேயா, ஸோ திஸ் த ஃபார்முலா. ரைட், அப்போ அந்த லூப்போட சென்டர்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் இருக்கிற மேண்டிஃபீல்டு ஃபார்முலா இது. இப்போ லூப்போட சென்டர்லேன்னு கேட்டால் எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டால் போதும். எக்ஸோட வேல்யூ 0 போட்டால் என்ன வரும்டா, இந்த எக்ஸ் 0 ஆகும். r square all raised to 3/2. r square raised to 3/2 அப்படின்னா r square ரூட் எடுத்து கியூப் எடுக்கணும். அப்படி இப்போ ரூட் எடுத்து r வரும், கியூப் எடுத்து r கியூப்னு வரும். r கியூப் r square கேன்சல்னா rன்னு இருக்கும். யூ வில் பி கெட்டிங் mu 0 ni by 2r. So this is the formula for magnetic field at the center of a current carrying loop having n turns அப்படின்னா n இருக்கும். ஒரு டர்ன் அப்படின்னா mu 0 i divided by 2r. n க்கு 1 சப்ஸ்டிட் பண்ண போதும். கிளியரா? ஓகேயா? ரைட், ஸோ கொஸ்டின் அது வச்சு கொஸ்டின் காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் கூட. ரைட், ஒரு சர்க்குலர் லூப்போட கேஸில் இப்போ நம்ம சொன்னோம். ரைட், சர்க்குலர் லூப்போட சென்டரோட கேஸில் mu 0 ni by 2r if there are n turns, mu 0 i by 2r if there is only one turn. அது மொத்த சர்க்கிள் இல்லாமல் அதோட ஆர்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதில் தான் கரண்ட் பாஸ் ஆகிருக்கு. இஃப் இட் இஸ் மேக்கிங் an angle theta அப்படின்னா அந்த இக்குவேஷன் என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னு ஏன்னா mu 0 i by 2r இது இதே சென்ட்ரல் இருக்க அதே ஃபார்முலா mu 0 i by ஃபுல் சர்க்கிளோட ஃபார்முலா mu 0 i by 2r. ஒரு டர்னோட கேஸில் சொல்கிறேன் mu 0 i by 2r இன்டு theta by 2π. ஃபுல் டேர்ன் இருந்துச்சுன்னா டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ வரும்டா, 360 டிகிரி. ஐ நீட் இன் ரேடியன். ரேடியன்லனா theta will be 2πன்னு வரும். 2π by 2π 1 ஆகும். இதே கிடைக்கும். ஒரு ஃபுல் சர்க்கிள் இருந்தால் தீட்டாவோட வேல்யூ 2π. இப்போ 2π by 2π 1 ஆகும். mu 0 i by 2rன்னு வரும். செமி சர்க்கிள் தான் வச்சுக்கோ. செமி சர்க்கிள் தான் இருக்குது அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ π. அப்போ இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், தீட்டாவோட வேல்யூ πனா mu 0 i by 2r இன்டு π by 2π 1/2ன்னு வரும். ரைட், ஸோ mu 0 i by 2r இன்டு 1/2ன்னு வரும். வில் பி கெட்டிங் mu 0 i divided by 4rன்னு வரும். ஃபார் த மேண்டிஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் எ செமி சர்க்குலர் லூப்போட கேஸில், செமி சர்க்குலர் லூப்போட கேஸில். ரைட், இல்லை இப்படி ஒரு ஷேப்பு தான் வச்சுக்கோ. ஒரு மொத்த சர்க்கிள் இல்லாமல் இந்த ஒரு பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ஆங்கிள், இந்த எவ்வளோ ஆங்கிள் இருக்குடா,
இங்கே இருந்தது வரைக்கும் 90 தான் மைனஸ் பண்ணணும். டோட்டல் 360 minus 90 270. But I need in radian, right? That is 3 pi by 2. But 3 pi by 2 by 2 pi. 3 pi by 2 by 2 pi. Right? But 3 by 4 நுரும். But 3 by 4 into mu 0 I by 2r நுருக்கும். Clear? Right. Okay. Right? Question பார்ப்பது வச்சு. Okay. Right. இந்த மாதிரி questions தான் நீட்டோட favorite questions. Okay. இதில் straight wire இருக்கு, circle, semi-circle or arc of a circle அப்படின்னு வரும். Okay. So what is the answer for this one? What is the answer for this one? Clear எல்லாருக்கும்? Okay. Right. What is the answer for this one? Okay. Right. A hairpin like shape as shown in figure is made by bending a long current carrying wire. இப்படி வந்து அந்த பெண்ட் ஆயிருக்கு. ரைட் இப்படி. ரைட் இங்கே கரண்ட் பாஸ் ஆகுது, அதே கரண்ட் இப்படி போயிருக்கு. தென் வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் பி. இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின். ரைட் பின்னு இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட் ஓகே. அப்புறம் வருடா இதில் 3 பார்ட்டாக இதை டிவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வயரு இது இன்ஃபைனைட்டாக செமி இன்ஃபைனைட்னா சொல்லலை அப்படின்னா சரி இன்ஃபைனைட்டாக ஃபைனைட்டாக அப்படின்னு சொல்லலை அப்படின்னா வில் பி டேக்கிங் இட் ஆஸ் இன்ஃபைனைட். இது இன்ஃபைனைட் வயர் தான். ஓகே. அவங்க கொடுக்கலையே அதை பற்றி. அவங்க லாங் வயர்னு சொல்லியிருக்கோம். அப்போவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இட் இஸ் இன்ஃபைனைட் வயர். இல்லைன்னா அதோட லெங்க்த் சொல்லியிருக்கணும். ரைட் ஓகே. இப்போ லெங்க்த்து சொல்லலை அப்படின்னா இட்ஸ் அன் இன்ஃபைனைட் வயர் தான். ரைட் இட்ஸ் அன் இன்ஃபைனைட் வயர் தான். இந்த சைடில் இன்ஃபைனைட் தான். ஸோ இது ஒரு பார்ட்டு. ஃபஸ்ட் இது எடுத்தோம் ஒரு பார்ட்டு. தென் தெர் இஸ் அ செமி சர்க்குலர் பார்ட்டு திஸ் ஒன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டு இங்கே திஸ் இஸ் 3, இங்கே திஸ் இஸ் 2. இப்போ 2 ஸ்ட்ரைட் வயரும் ஒரு செமி சர்க்குலர் வயரும். அந்த ஸ்ட்ரைட் வயர் இன்ஃபைனைட்டா செமி இன்ஃபைனைட்டா? இந்த சைடுக்கு இன்ஃபைனைட்டு தான், பட் இந்த பாயிண்ட் ஸ்டாப் ஆயிருக்கு இல்லையா? ஸோ 1ம் 3ம் செமி இன்ஃபைனைட்டு தான். ரைட். தட் மீன்ஸ் B1ம் B3யும் செமி இன்ஃபைனைட் அப்படின்னா B1ஓட ஃபார்முலா என்ன வரும்டா? செமி இன்ஃபைனைட் ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்குது. mu 0 I divided by 4πr. ரைட். mu 0 I divided by 4πr. இப்போ mu 0 இங்கே கரண்ட் எவ்வளோ? கேபிட்டல் I divided by 4π. டிஸ்டன்ஸு 6னா பாயிண்ட்லேருந்து அந்த லைன் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஆல்சோ ஸ்மாலர். இப்போ 4πr கரெக்டு தான். இதுதான் B1ம் இதுதான் B3யும். B3யோட மேக்னிடியூட் இதுதான் இருக்குது mu 0 I divided by 4πr. இதுதான் B3. ஓகே ரைட். தென் B2 இருக்கு இல்லையா? இந்த செமி சர்க்குலர் ஆர்க்கோட கேஸில் ஜென்ரல் ஃபார்முலா என்ன? நம்ம ஜென்ரலி படித்தது என்ன? mu 0 I divided by 2r into theta by 2π. இந்த ஃபார்முலா இருந்தோம். ரைட். ஸோ mu 0 current is capital I divided by 2 into r is small r into theta by 2π. Theta is pi. செமி சர்க்கிள்னா pi divided by 2π is 1/2. ஒன்று இப்படி டிரைவ் பண்ணால் இல்லைன்னா ஜென்ரலாக படிச்சு வைக்கலாம். mu 0 I by 4r தான் ஃபார்முலா ஃபார் செமி சர்க்கிள். ஸோ திஸ் வில் பி mu 0 I divided by 4r அப்படின்னு வருது. இது 3ம் ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா, ஏதாச்சும் 2 ஆட் பண்ணி இன்னொன்று சப்ட்ராக்ட் பண்ணணுமான்னு இருக்கிறதெல்லாம் டைரக்ஷன் பொறுத்து. ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டோட கேஸில் டைரக்ஷன் இதுதான் பாயிண்ட்டு. ரைட். அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு லைனு. ரைட். ஸோ அந்த லைனில் நான் எப்படி எடுக்கிறேன்? இது ரைட் ஹேண்ட் தம்பு ரோல் எடுக்கிறேன். கரண்டோட டைரக்ஷனில் தம்பு வச்சு ஃபிங்கர் கேளாகிறது எப்படின்னு பாரு. இந்த பார்ட்டில் இட் இஸ் கம்மிங் அவுட்டு, இங்கே அவுட்டில் வருது. பட் இட் இஸ் கோயிங் இன்சைட் இன் திஸ் பார்ட். ரைட். பாரு இப்படி வந்து இப்படி போகிறேன் இல்லையா? இப்படி வந்து உள்ளே போகிறேன், இப்படி வந்து உள்ளே போகிறேன். ஸோ இந்த பார்ட்டில் இன்சைடு தான். ஸோ பீல் அது இன்சைடு தான். ஓகே. இதில் தான் போகிறேன். வாட் அபவுட் 3 எடுத்தாலும் பாரு கரண்ட் இப்படி தான் இருக்குது. கரண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி கரண்ட் இப்படி உள்ளே போய் இப்படி வெளியில் வருது. இப்போ இந்த பார்ட்டில் அது இன்சைடு போகுது, இந்த பார்ட்டில் தான் வெளியில் வருது. அது மீன்ஸ் பியோட பாயிண்ட் இட் இஸ் இன்சைடு தான் போகுது. ஓகே. 3யோட கேஸில். வாட் அபவுட் 2 இஸ் எ சர்க்கிளோட பார்ட்டு தானே. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கு? நம்ம ரைட் ஹேண்ட் தம்பு ரூலில் இது கரண்ட்டு இது மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்திருக்கு. அதே மாதிரி அது லூப்பாக ஒரு சர்க்குலர் லூப் அப்படின்னு வந்துச்சுன்னா இது மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்து இது கரண்டாக எடுக்கலாம். ரைட். அப்போ இது கரண்டாக எடுக்கலாம். இங்கே பாரு இதுதான் கரண்ட் வந்திருக்கு இல்லையா? கரண்டோட டைரக்ஷன் கரண்ட் இப்படி தான் வந்து இதான் டைரக்ஷன் இருக்குது. ஓகே. கரண்டோட டைரக்ஷன் இப்படி தான் வந்துருக்கும், இப்படி தான் இருக்குது. ஓகே. கரண்டோட டைரக்ஷன் இப்படி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இஸ் தம்போட டைரக்ஷன். உல்ட்டாக வரும். இங்கே ஒரு மெத்தடு தான். இல்லைன்னா கரண்டோட டைரக்ஷன் இப்படி எடுத்தாலும் ஓகே தான். ரைட். கரண்டோட டைரக்ஷன் அந்த ஒரு பாயிண்ட் டான்ஜன் எடுத்தால் கரண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு தான் வரும். 3 கேஸ்லையும் இன்ஃபைனைட் தான் வருது. ஸோ 3மே ஆட் பண்ணோம்
ஆட் பண்ணணும். ஸோ மூணுமே ஆட் பண்ணால் காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுக்கிறேன். μ0I டிவைடட் பை 4R வெளியில் எடுக்கிறேன். இல்லை ஆப்ஷனில் பார்த்தா ஓகே 4πR வெளியில் எடுத்துருக்கு. 4πR வெளியில் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோட கேஸில் இட் இஸ் 1, செகண்ட் ஒன்னோட கேஸ் இஸ் 1. ஓகே ஃபஸ்ட்டு B1 B3 ஆட் பண்ணும்போது 1 B2 ஆட் பண்ணும்போது μ0I பை 4R தான் இருக்குது. அங்கே என்ன மிஸ்ஸிங்? பை மிஸ்ஸிங் தானே. இப்போ ப்ளஸ் பை மிஸ்ஸிங் தான், ரைட்? தென் இட் வில் பி 2 + பை. என்ன ஆப்ஷன்? ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்காது, ரைட்? கிளியரா? ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்கா? வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் இதை ட்ரை பண்ணி பாருண்ணா. இந்த கொஸ்டின் எடுத்தனா ட்ரை பண்ணி பாரு எல்லாரும். ட்ரை பண்ணி பாரு, ரைட்? The figure shows a coil of radius 2 cm concentric with a coil of radius 7 cm. Each coil has 1000 turns with a current of 5 ampere. Okay, ரெண்டு டர்ன்லேயும் கரண்ட் இதில் 5 ampere, இதுலேயும் 5 இல்லை அப்படி இல்லையே. ஈச் கோயில் ஹேஸ் 1000 டர்ன்ஸ். ரெண்டு கோயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் 1000. நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் 1000. ஃபஸ்ட் ஒன்னோட கேஸ்லையும் செகண்ட் ஒன்னோட கேஸ்லையும். ஓகே, ஃபிகர் ஷோஸ் ஏ கோயில் ஆஃப் ரேடியஸ் 2 cm. கான்சென்ட்ரிக் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே சென்டர் அப்படின்னு. கான்சென்ட்ரிக்னா ரெண்டு சர்க்கிளுக்கும் ஒரே சென்டர் தான், ரெண்டு கோயிலுக்கு ஒரே சென்டர் தான். ரேடியஸ் 7 cm. ஈச் கோயில் இப்போ ரெண்டு கோயிலோடைய நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஸ் 1000, நோ டவுட். வித் கரண்ட் ஆஃப் 5 ampere இன் லார்ஜர் கோயில். ஓகே, லார்ஜர் கோயிலில் இந்த கோயிலில் கரண்ட் இஸ் 5 ampere. ஓகே, லார்ஜர் கோயிலில் கரண்ட் இஸ் 5 ampere. இன்சைட் கோயிலில் கரண்ட் நமக்கு தெரியாது. ஓகே, ரைட்? என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கரண்ட் நீடர் இந்த ஸ்மாலர் கோயில். அப்போ I2 தான் கண்டுபிடிக்கணும். The total magnetic field at the center is equal to, இந்த பாயிண்டில் magnetic field at the center is 2 millitesla இருக்கு, ரைட்? ஸோ magnetic field at the center ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒரு சர்க்குலர் லூப்போட கேஸில் இட் இஸ் μ0 NI டிவைடட் பை 2R தான் ஃபார்முலா, ரைட்? அப்படின்னு இருக்கிற ரெண்டு வயரிங் லூப்ஸ் இங்கே இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டு லூப்போடையும் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும் இப்போ ஒரே டைரக்ஷன்னா, சப்ட்ராக்ட் பண்ணணும் இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்னா. இங்கே இந்த கேஸில் பார்ப்போம், கரண்ட்டு வெளியில் இருக்கிற கேஸில் இட் இஸ் கோயிங் கிளாக் வைஸ். அப்போ எடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகிறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்சைட். ஓகே, ஸோ B1 ஃபஸ்ட்டு கோயிலால் வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு தட் இஸ் B1 இஸ் இன்சைட். ஓகே, B1 இஸ் சென்டரில், B1 இஸ் இன்சைட். ஓகே, செகண்ட் கோயிலில் கரண்ட் இப்படி தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்டு. ஸோ B2 அவுட்டு தான். தட் மீன்ஸ் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர், நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் இஸ் ஈக்குவல் டு B1 ப்ளஸ் B2. ஜென்ரலி வெக்டரில் எழுதும்போது நான் ப்ளஸ்ன்னு எழுதுகிறேன். மேக்னிடியூடாக எழுதும்போது ஆல்ரெடி டைரக்ஷன் எடுத்து எழுதும்போது B1 மைனஸ் B2 வரும். ஓகே தானே? இது ஜென்ரலி எழுதுறது. ஓகே, டைரக்ஷன் இது ஜென்ரலி வெக்டர் மெத்தட் எழுதும்போது. ஓகே, அதில் B1 B2 டைரக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேக்னிடியூட் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இப்படி வரும். ஓகே, ஸோ B1 மைனஸ் B2 இந்த வேல்யூ தான் 2 millitesla இருக்குது. இஸ் ஈக்குவல் டு B1 வில் பி μ0 N1 I1 by 2R1 மைனஸ் μ0 N2 I2 by 2R2 அப்படின்னு. ஓகேயா, ரைட்? அதில் μ0 by 2 வெளியில் எடுக்கலாம். என்னும் சேம் தானே, என்னும் சேம் தான், இன்னும் சேம் தான், வெளியில் எடுக்கலாம். பாக்கி அங்கே I1 by R1 இருக்கும், I2 by R2 இருக்கும். ஓகே, இக்குவேஷனால் தான் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுற பாரு. ஸோ μ0 is 4 pi into 10 raised to minus 7 divided by 2 into, ஓகே 2 தான், கீழே 2 மட்டும்தான் காமனாக இருக்கும்போது 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. வேறு என்ன இருக்குது? இன்டூ என்ன ரெண்டோட கேஸ்லையும் 1000 தான் காமனாக எடுத்தால். பாக்கி என்ன இருக்குது? ஃபஸ்ட் I1 டிவைடட் பை R1. I1 ஃபஸ்ட்டு இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் இஸ் 5 ampere divided by R1 is 7 cm. Okay, 7 cm, 7 into 10 raised to minus 2.
ஓகே ஓகே இதில் B1 B2ன்னு எடுத்ததில் எது பெருசாக இருக்கும்னா ஏதோ ஒரு மேக்னிடியூட் பெருசாக இருக்கும் B2 - B1 எடுக்கணும் தானே வை வரை இதோட ரேடியஸ் அதிகம் கரண்ட்டை பொறுத்து மாறும் ஓகே கரண்ட்டை பொறுத்து மாறும் ஓகே நான் இப்படியே எடுக்கிறேன் இப்போ ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுனால லெட்ஸ் சே B2 - B1 எடுக்கிறேன் ஓகே கரண்ட்டை பொறுத்து அது மாறும் இருந்தாலும் இப்படி எழுதுறேன் B2 - B1 ஓகே இல்லை 1 2 எடுத்துருக்கிறத மாற்றுறேன் ஓகே எல்லாம் 1 2 எடுத்துருக்கிறத மாற்றுறேன் அதை வெட்டுறேன் ஓகே ரைட் ஸோ 1 இஸ் இது 2 எடுக்கிறேன் இந்த 1 எடுக்கிறேன் ஓகே ரைட் I1 is inside 1 I2 is outside 1 so then I1 நமக்கு தெரியாது divided by அதோட radius is 2 cm 2 × 10 - 2 minus I2 is 5 ampere divided by அதோட radius is 7 × 10 - 2 is equal to 2 millitesla is 2 × 10 - 3 solve பண்ண என்ன ஆன்சர் எழுதுனா என்ன ஆன்சர் எழுது fourth option என்ன ஆன்சர் வருது சால்வ் பண்ணி பாரு ஓகே ரைட் நீ மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன் ஓகே டைம் எடுத்து சால்வ் பண்ணால் போதும் ஓகே இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி அதில் 10 - -2 வெளியில் எடுக்கலாம் ஓகே ரைட் தென் இந்த மொத்த வேல்யூ லெஃப்ட் சைடுக்கு எடுத்து அதுக்கப்புறம் அந்த -5 divided by 7 × 10 - 2 லெஃப்ட் சைடுக்கு எடுத்ததுக்கப்புறம் யூல் பி கெட்டிங் த வேல்யூ 5 ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாப் நெக்ஸ்ட் ஒன் the magnetic field at the center of a circular coil of radius r due to current I flowing through it is B. The magnetic field at a point along the axis at a distance of r/2 from the center is the question. Okay. ഒരു circular coil of radius r ഒരു circular coil അതോടെ radius is r due to a current I flowing through it அதில் current I flow பண்ணும்போது at the center is B okay இப்போ நான் இப்படி வைக்கிற மாதிரி இதான் அந்த லூப்பு சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு B தட் ஃபார்முலா நம்ம ஞாபகம் இருக்கு இல்லையா μ0 I divided by 2r இந்த ஃபார்முலா இருந்துச்சு μ0 I divided by ஒரு டர்ன் மட்டும் இருந்தா ஓகே நான் ஒரு டர்ன் தானே இதில் இருக்குது ஏ சர்க்குலர் கோயில் இங்கே அதில் டர்ன் 1 தான் ஓகே இல்லைனா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை ஓகேயா ரைட் மென்ஷன் பண்ணலன்னா 1 எடுத்தால் போதும் ஸோ μ0 I divided by 2r அதுதான் B தென் magnetic field at a point along the axis at a distance of r/2 from the center ஓ இதுதான் கோயில் இதோட சென்டர்லேருந்து r/2 டிஸ்டன்ஸ் தட் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ r/2 அதான் மீன் பண்ணுறேன் இல்லையா ஒன்று எக்ஸோட வேல்யூ 0 அதுதான் சென்டர் ஓகே அப்போ தான் magnetic field ஃபார்முலா இஸ் μ0 I by 2r அது டிஸ்டன்ஸ் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா இருந்துச்சு B is equal to B dash எழுதுறேன் என்ன ஃபார்முலாடா μ0 n டர்ன்ஸ் இருந்தால் என்ன எழுதணும் இல்லைனா μ0 I r² divided by 2 times r² plus x² all raised to 3/2 இதான் ஃபார்முலா இருந்துச்சு இல்லையா சர்க்குலர் லூப்பு அதில் சென்டர்லேருந்து r டிஸ்டன்ஸில் x டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட் இப்போ அந்த எக்ஸோட வேல்யூ இஸ் r/2ன்னு கொடுத்துருக்கு இதில் ரேடியஸ் இஸ் ஸ்மாலர் ஸ்மாலர் 2r ஓகே ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் அப்படின்னா B dash is equal to μ0 current is I radius is small r square divided by 2 times r² plus x ஓட வேல்யூ r/2 ஸ்கொயர் எடுத்து r² by 4 raised to 3/2 ஓகே ரைட் clear okay right B dash is equal to μ0 I r² divided by 2 times r² plus r² by 4 all raised to 3/2 என்ன கேட்டிருக்கேன் B dash-ம் B இருக்கிற ரிலேஷன் தானே அப்படியே டிவைட் பண்ணால் போதும் தானே ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம் இதை இல்லை டேரெக்டாக டிவைட் பண்ணுவோம் அதானே பெட்ரு இல்லை சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஒரு ஸ்டெப்போட எழுதி அப்படியே டிவைட் பண்ணுவோம் μ0 I r² இங்கே வரணும் இந்த ஸ்மால் r² இங்கே உள்ள காமனாக தானே இருக்குது வெளியில் எடுக்கலாம் இல்லையா ஸோ வெளியில் எடுக்கும்போது இதோட பவர் என்ன இருக்குது r² நான் வெளியில் எடுக்கும்போது அதோட பவரும் சேர்த்து தான் வெளியில் வருது மீன்ஸ் r² raised to 3/2 இந்த r² வெளியில் எடுக்கும்போது raised to 3/2 கூட தான் அது வெளியில் வரும் இப்போ raised to 3/2 அப்படின்னா இது 1/2 இது 2 கேன்சல் ஆகி r³ வரும் ஃபைனலாக ஓகே 1/2னா ரூட்டு தான் r² ரூட் இஸ் r³ தட் இஸ் r³ ஸோ
So this is 2r cube into பாக்கி என்ன இருக்கு 1 plus 1/4 raised to 3/2 பாக்கி இருக்கு. ஓகே, காமனாக இருந்த r ஸ்கொயர் வெளியில் எடுத்தோம். வெளியில் எடுக்கும்போது அந்த பவரும் சேர்த்து தான் வெளியில் வரும். ஓகேயா, அதான் 2r cube into 1 plus 1/4 raised to 3/2. So mu 0 I r square divided by 2r cube into cancel ஆகுதுன்னா r square r cube. mu 0 I divided by 2r into 5/4 raised to 3/2. That is b dash. b is mu 0 I by 2r. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அந்த கீழே இருக்கிற 5/4 raised to 3/2 மட்டும் தானே. ஸோ டிவைட் பண்ணோம், நான் அப்படியே டிவைட் பண்ணுறப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கட் ஆகும். b dash by b பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போது mu 0 IE mu 0 IE கேன்சல், 2r கேன்சல், ரைட். ஓகே, இப்போ b டேஷில் டினாமினேட்டரில் தான் அது வருது. 5/4 raised to 3/2. ஓகே, உல்டா வந்துச்சுன்னா 5/4 raised to 4/5 raised to 3/2. 4ஓட ரூட் எடுத்தா 2 cube divided by root of 5 cube, right, whole cube னு எழுதி. ஓகே, ஆப்ஷன் 2 by root 5 whole cube or 8 by 5 root 5 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் clear? Okay, right. Next one கிடைச்சதானே? Okay, next one, right. Next one, the magnetic field at the center of a current carrying circular coil is B1. Okay, same question தான். Okay, same question அப்போ போடலாம், டைரெக்டாக கிடைக்கும். The magnetic field at the center of a current carrying coil is B1. That means B1 is equal to mu 0 I divided by 2r. Same question தான். Okay, right. The magnetic field at a distance இப்போ x வேல்யூ தான் சொல்கிறப்போ, இந்த சர்க்குலர் கோயில் அங்கேருந்து சென்டர்லேருந்து x டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? It is √3 times the radius of the circular loop. Okay, so இது x 0 ஆகும்போதும் இது x ஓட வேல்யூ √3 times r. Same question, last order same question. So this is B2. B2 is equal to mu 0 formula என்ன இருந்துச்சு? I r square divided by r square plus x square all raised to 3/2. இந்த formula, right? So இதில் mu 0 I r square divided by r square plus x ஓட வேல்யூ எவ்வளோ? √3r, அதோட ஸ்கொயர். √3 ஓட ஸ்கொயர் இஸ் 3, r ஓட ஸ்கொயர் இஸ் r square raised to 3/2. ஒரு 2 மிஸ்ஸிங், சாரி 2 இருக்குங்க, கேஸில் அங்கே 2 இருக்கு. ஓகே, ரைட், ஏன் தானே ஏரா? ஓகே, தென் அதில் இந்த பார்ட்டில் கீழே ஆர் ஸ்கொயர் காமன் தான், வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுக்கும்போது எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன்னா, வெளியில் எடுக்கும்போது அதோட பவரும் சேர்த்து தான் வெளியில் வரும். ஓகே, இந்த ஆர் ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுக்கும்போது அதுக்கு என்ன பவர் இருக்குது? 3/2, அந்த பவரும் சேர்த்து தான் வரும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஆல் ரேஷியோ 3/2 அது ஆர் கியூப் தான். இந்த 2 கேன்சல் ஆகும். ஓகே, தட் இஸ் ஆர் கியூப். ஸோ இது ஃபைனலாக எப்படி இருக்கும்? mu 0 I r square divided by 2r cube, வெளியில் எடுத்து அந்த r cube r square r cube மாறி இருக்கு, into 1 plus 3 all raised to 3/2. ஓகே, ரைட். கேன்சல் ஆனால் r cube r square கேன்சல் ஆகும். mu 0 I divided by 2r 4 raised to 3/2. Okay, that is B2. So what we need B1 by B2. Okay, B1 divided by B2 தான் கொஸ்டின் கேட்டிருக்கு. ரைட், டிவைட் பண்ணோம். mu 0 I by 2r ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்குது, கேன்சல் ஆகும். டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் வரும். தட் மீன்ஸ் 4 raised to 3/2ன்னு வரும். 4 raised to 3/2 எப்படின்னா 4ஓட ரூட்டு அதுக்கப்புறம் கியூபு. 4 ரூட் இஸ் 2, 2 cube is 8. ஆன்சர் இஸ் 8. உங்கள் ரேஷியோ 8:1 கொடுத்து. கிளியரா? கிடைச்சதா அது? வெரி குட். 3 கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, நான் போட்ட மாதிரி கொஸ்டின் தானடா. ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங் வச்சிருக்கு, பார்க்க முடியுதா? அது தெரியுதா? அது ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்காது.
visible தானே? ஓகே ரைட். பாரு இந்த மேத்ஸ் ஃபாலோயிங் தான். ஓகே மேத்ஸ் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் நார்மலி நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதா நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் இப்போது ஏ எடுத்து பார்த்தா ஏ இங்கே 3 3 A 1 2 இப்போ A 1 2 3 3 ஆப்ஷன் சான்ஸ் வந்துருக்குது இல்லையா ஆப்ஷனில். இங்கே 3 ஆப்ஷன் சான்ஸ் வந்துருக்கு. பி பார்த்தா 1 1 3 1 4 இப்போ 1ம் 4ம் 3ம் இருக்குது. சியோட கேஸ்லேயும் 3 4 ஒரு 1 இருக்குது. ஓகே தென் டியோட கேஸ்லேயும் ஒரு 2 2 ஒரு 3 2ம் ஒரு 3ம் இருக்குது. ஓகே ஏதோட கேஸில் 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனோட கேஸில் ஏன்னு இருக்கிற ஆப்ஷனோட கேஸில் 4 ஆப்ஷன்லையும் ஒரு ஆப்ஷனில் 1 இன்னொரு ஆப்ஷனில் 2 ஒரு ஆப்ஷனில் 3 இன்னொரு ஆப்ஷனில் 4 அப்படின்னா அந்த ஏ மட்டும் செக் பண்ணால் கிடச்சிடும் தானே? பட் அது கன்ஃபார்மாக இருக்கணும். ஓகே இப்போ நம்ம பார்த்தா ஏ மட்டும் செக் பண்ணால் ஆல்மோஸ்ட் நம்ம தெரியும். பிகாஸ் இதில் 3 3 இருக்கிறது மட்டும்தான் ரைட். இப்போ கண்டிப்பாக ஏ 4 வராதுன்னு அதுலேயே சொல்லியிருக்கு ரைட். ஓகே தென் 1 2 3 இதில் எதுன்னு கண்டுபிடிச்சா இப்போ 1 தான் வந்தோம் அப்படின்னா இதான் ஆன்சர் ஆகிடுச்சு. இப்போ ஏ மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஏ மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். ஏ இப்படி தான் அதோட டயக்ராம் இப்படி வந்து இப்படி போய் இப்படி போயிருக்கு. ஓகே இதோட ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்கு. ஓகே இப்படி வந்து இப்படி போயிருக்கு. இப்படி வைக்கிறேன். ஓகே ஐடியா சேம் தான் ரைட். கரண்ட் இப்படி வந்து உள்ளே போய் இல்லையா ஓகே செப்பரேட்டாக தான் இருக்குது. ஓகே ரைட் இந்த ஒரு லைனு இது இன்னொன்று டச் பண்ணியிருக்கு அவ்வளோதான். இந்த கரண்ட் இப்படியே பாஸ் ஆகுது. ஓகே இது இப்படி என்ட்ராகி இப்படி போகுதா? ஓகே இது இப்படி என்ட்ராகி இப்படி போயிடுது. ஓகே இப்படி என்ட்ராகி இதில் போய் இப்படி வந்து இப்படி போகுது. ஓகே ரைட் என்ன கேட்டிருக்கு? இந்த சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதோட ரேடியஸ் ஸ்மாலாக கொடுத்துருக்கு ரைட். ஸோ அட் திஸ் சென்டர் இந்த சர்க்குலர் லூப்போட கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சா நான் அது இது 1ன்னு இருக்கிறேன். சர்க்கிள் 1னும் லைன் 2ன்னு எடுத்துக்கிறேன் ரைட். ஸோ சர்க்கிளோட கேஸில் B1 that will be mu0 I divided by 4R sorry 2R right. சர்க்கிளோட கேஸில் ஸ்மாலாக தான். ஓகே ரைட் 2R. தென் B2 வயரோட கேஸில் வயரோட லெங்க்த் கொடுக்கலையே. ஸோ இட் வில் பி இன்ஃபைனைட் வயர். இன்ஃபைனைட் கேஸ் வயரோட கேஸில் இந்த பாயிண்டில் அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா என்னடா mu0 I divided by 2πr. ஓகே இது ரெண்டு ஆட் பண்ணணுமான்னு இருக்கிறது அதோட டைரக்ஷன் பொறுத்து. இப்போ இந்த வயரோட கேஸில் ஸ்ட்ரைட் வயரோட கேஸில் இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி கம்மிங் அவுட் ரைட். தம்போட டைரக்ஷன் இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கம்மிங் அவுட். ஸோ திஸ் இஸ் அவுட்டு தான். B1 எடுத்து பார்த்தா இப்படி தான் கரண்ட் போகுது. அப்போ இன்சைடு தான் போகணும். இப்போ இதோட கேஸில் இட் இஸ் இன்சைடு சப்ட்ராக்ஷன் தான் வரணும். ஓகே B1 minus B2 ஒரு B2 minus B1 ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷனில் இருக்கும். ஓகே ரைட். B2 minus B1 எழுதுறேன்னு வச்சுக்கோ. B2 minus B1 எடுத்து பார்ப்போம். இல்லைன்னா அதோட உள்ட்டா அதில் இருக்கும் B1 minus B2. தட்ஸ் காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்தால் mu0 I divided இல்லைன்னா 2πr வெளியில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. 2πr வெளியில் எடுத்தால் ஃபஸ்ட்டு 1 அங்கே பை இல்லை இட் இஸ் மைனஸ் பை. ஓகே அவங்க உள்ட்டாவாக எடுத்துருக்கா. B2 minus B1 ஓகே B2 minus B1 எடுக்கும். B1 minus B2 B1 minus B2 will be mu0 I by 2πr வெளியில் எடுத்தால் ஃபஸ்ட்டு கேஸில் பை இல்லை அப்போ பை -1 அப்படின்னு. இப்போ பை -1 mu0 I by 2πr பை -1னா தேர்ட் ஆப்ஷன் தானே. அப்போ பாரு ஏ செக் பண்ண போது 2 ஆப்ஷன் வருது. ஓகே இது 2 அப்படியே எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ இது 2 செக் பண்ணால் போதும். இது 2 செக் பண்ணும்போது டி செக் பண்ண வேணாம். பிகாஸ் டி 2லேயும் 2 2 தான். சிஓ ஆர் பி இதில் ஏதாச்சும் ஒன்று செக் பண்ணால் போதும். ஓகே ஸோ ஐடியா இதுதான். பட் நார்மலி நம்ம இப்படி ஒரு கொஸ்டின் கிடைச்சா மேபி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நமக்கு கண்டிப்பாக தெரியும் தானே. இப்போ சி மேபி ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னா சி ஃபஸ்ட்டு பண்ணி அதில் இருக்க வச்சு ஐடியா வச்சு இன்னும் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியும்னா அதுதான் வேணும். ஓகேயா ரைட் வேறா ஓகே ஓகே அப்போ இது பார்ப்போம். பி பார்ப்போம். பி நம்ம ஆல்ரெடி போட்ட கொஸ்டின் தானே ரைட். இதே மாதிரி நம்ம கொஸ்டின் போட்டது தான். ஸோ இதில் இது ஒரு ஸ்ட்ரைட் வயரு செமி இன்ஃபைனைட் வயர். இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 3 ஆட் தான் ஆகும் நம்ம சொன்னது தான் ரைட். இப்படி எடுத்தால் இந்த இன்சைடு தான் ஓகே எல்லாமே ஆட் தான் ஆகும் ரைட். ஸோ ஒரு செமி இன்ஃபைனைட் வயர்னா mu0 I divided by 4πr அப்படின்னு இருக்கிற 2 இருக்குது ப்ளஸ் mu0 I by செமி இன்ஃபைனைட் வயர்னா 4r. ஓகே அப்படி இருக்கிற ஆப்ஷன்
ബിക്ക് 4ഉം 1ഉം തന്നെ, ബിക്ക് 4ഉം 1ഉം. ഓക്കെ റൈറ്റ്, 4ഉം 1ഉം. ഓക്കെ, അപ്പോൾ ഇതിൽ കോമൺ ആയിട്ട് തന്നെ വരുമ്പോൾ മ്യൂ 0I/4πr காமன் எடுத்து, മ്യൂ 0I/4πr காமனாக எடுத்தால் இங்கே 2 அங்கே என்ன இருக்கும், அங்கே ஒரு பை, 2 + π, π + 2 இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்காடா, சரி ஃபஸ்ட்டாக இல்லை சார், தேர்ட் ஆப்ஷன் ரைட், B1. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இதே ஐடியா தான். An infinite wire has a circular bend of radius A carrying a current I as shown in the figure. The magnitude of magnetic field at the center O. ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள். ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணு. ஓவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும். ஓகேயா, ஒன்று 2 வயர் இருக்குங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட் வயர்ஸ், அதில் எது ரிமூவ் பண்ணலாம், இதை எலிமினேட் பண்ணலாம். யூ டோன்ட் நீட் டு கன்சிடர் திஸ் ஒன். வை? பிகாஸ் அதே லைனில் தான் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைன் அப்படியே எலிமினேட் பண்ணலாம். இது எடுக்க வேணாம், ரைட். ஸோ அந்த லைன் அப்படியே எலிமினேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வேணாம். ஸோ இதுவும் கண்டுபிடிக்கணும், இதுவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதோட கேஸில், நம்ம வயரோட கேஸில் எடுத்தால், ஸோ செமி இன்ஃபைனைட் வயர் தான், ரைட். செமி இன்ஃபைனைட் வயர் தான். ஓன் இருக்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் இது 1ன்னு எடுக்கிறேன், சர்க்கிளில் 2ன்னு எடுக்கிறேன். ஓகே ரைட். ஸோ B1 வில் பி µ 0I divided by செமி இன்ஃபைனைட் வயர்னா 4πr, ரைட். அந்த ஆரோட வேல்யூ என்ன, தட் இஸ் A. ஸோ 4π கரண்ட் I தான். ஓகே, தட் இஸ் B1. B2 கண்டுபிடிச்சான். B2 அந்த சர்க்குலர் லூப்போட கேஸில், அதோட ஆர்க்கோட கேஸில் µ 0I/2r இன்டு θ/2π தான் இருந்தேன், ரைட். அந்த தீட்டாவோட வேல்யூ இப்போ 3π/2 இருக்கும் இல்லையா, 3π/2. இந்த ஆங்கிள் மொத்தமாக பார்த்தா, ரைட், இந்த ஆங்கிள் மொத்தமாக என்னடா 3π/2 தானே, because this one is π/2, 90. Remaining will be 3π/2. 360 minus 90, 270. That is 3π/2, right? Okay. So that will be µ 0I divided by 2r into 3/4. Okay, right. 2r illa, r oda place let is a. Okay, என்ன ஆன்சர்? ரைட், என்ன ஆன்சர் வேண்டாம். இந்த ரெண்டும் ஆடா சப்ட்ராக்டான்னு பார்க்கணும் இல்லையா. கரண்ட் இப்படி தான் போகுது. அட் ஓவில் இட் வில் பி இன்சைட், கோயிங் இன்சைட். B1 வில் பி இன்சைட். இனி இதை எடுத்தால் அப்போது இன்சைடு தான். B2 ஆல்சோ இன்சைடு தான். இப்போ ரெண்டும் ஆடு தான் ஆகும். B1 and B2 ஆடு தான் ஆகும். இப்போ காமனாக எடுக்கிறேன், B1 + B2. ஆப்ஷனில் எப்படி காமன் எடுத்திருக்கு, µ 0I/4π காமன் எடுத்திருக்கு. அப்படின்னா µ 0I/4π காமனாக எடுத்தால் ஃபஸ்ட்டில் 1, செகண்டோட கேஸில் பார்த்தா பை இல்லை, இப்போ நியூமரேட்டரில் ஒரு பை வரும். ஓகே, தென் கீழே 4 இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 3/2, இப்போ 3π/2. ஓகே கிளியர். இங்கே இப்போ ஆப்ஷன் என்ன, செகண்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷன் தானே கிடைச்சதா? செகண்ட் ஆப்ஷன் தானே கிடைச்சது. ஓகே, கிளியரா? ஓகே, next one. Then answer. 2 identical circular wires of radius 20 cm and carrying a current √2 ampere are placed in perpendicular planes as shown in figure. The net magnetic field at the center of the circular loop is. 2 loop இருக்கு. ஓகே, முதலிய ஒரு சர்க்குலர் லூப்போட கேஸில் சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா இஸ் B is equal to µ 0I divided by 2r, right, where r is the radius. ஓகே, அதே மாதிரி இன்னொரு லூப் இப்படி ஒன்று இருக்குது. அப்போ அதோட சென்டர்லையும் அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். பட் இதோட டைரக்ஷன், ரைட், 2 ஒரே ஐடென்டிக்கல் சர்க்கிள்லாம் 2க்கும் ஒரே B வேல்யூ தான் வரும் இல்லையா. ஸோ B வேல்யூ
for first one கேஸில் எடுத்தாலும் mu 0 I divided by 2r தான். செகண்ட் ஒன்னோட கேஸில் எடுத்தாலும் mu 0 I by 2r தான். ஓகே ரைட், ஃபஸ்ட் கேஸ்லேயும் செகண்ட் கேஸ்லேயும் ரைட் ரெண்டும் ஐடென்டிக்கல். 2 ஐடென்டிக்கல் வயர்ஸு, ரேடியஸ் 20, ரெண்டோட ரேடியஸ் சேமு, கேரிங் கரண்ட் ஆஃப் √2 ஆம்பியர், பிளேஸ் வித் பெர்பெண்டிகுலர் பிளேன்ஸ். ஒன்று இப்படி வச்சா ஒன்று இப்படி வச்சிருக்கு, ஒன்று இப்படி ஒன்று இப்படி, ரைட் ஆஃப் த வயர். தென் த மேக்னிஃபைல் அட் த சென்டர். ஓகே, டைரக்ஷன் பார்ப்போம். இந்த லூப்போட கேஸில் ஓகே ரைட், இந்த லூப்போட கேஸில் கரண்ட் எப்படி போகுதுறான்? இப்படி தான் போகுது பாரு, கரண்ட் இப்படி தான் ஏரோ வந்திருக்கு, கரண்ட் இப்படி தான் போகுது. ஸோ மேக்னிஃபைல் வில் பி இதுக்கு பெர்பெண்டிகுலராக இப்படி இருக்கும். இதுதான் B1ஓட டைரக்ஷன், புரியுதா? இதுதான் கரண்ட் போகிற டைரக்ஷன். மேக்னிஃபைல் வில் பி இன் திஸ் டைரக்ஷன், ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்னோட கேஸில் எடுத்தா கரண்ட் எப்படி போகுது? இப்படி தான் போகுது பாரு, புரியுதா? இப்படி தான் போகுது, இப்படி தான் வந்துருக்கு பாரு, இப்படி கரண்ட். ஸோ இட் இஸ் கோயிங் லைக் திஸ். ஸோ மேக்னிஃபைல் டைரக்ஷன் இஸ் அப்வர்ட். ஸோ B2ஓட டைரக்ஷன் இஸ் this one. Okay, B2 direction is this one. இது ரெண்டும் equal தான் magnitude wise, and they are making an angle of 90 degree. Then the resultant will be, நம்ம தெரியும் resultant இங்கே இப்படி தான் வரும். That resultant will be B√2 இருக்கும். அப்படி தானடா ஃபார்முலா என்ன? ரெண்டு B1 and B2 மேக் பண்ணுற ஆங்கிள் ஒரு தீட்டா இருந்துச்சுன்னா B1² + B2² + 2B1 B2 cos theta அதோட ரூட்டு, ரைட். இந்த B நெட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். வெக்டர்ஸ் ரெண்டு ஆட் பண்ணும்போது அது B ஆனாலும் F ஆனாலும் ஃபோர்ஸ் ஆனாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆனாலும் எல்லாமே இந்த ஃபார்முலா, ரைட். தீட்டா 90னா அந்த பாட்டு cos 90 0 ஆகிடுச்சா √B1² + B2² வரும். இந்த B1 B2 ஈக்குவல் அப்படின்னா B² + B² அதோட ரூட்டு, தட் இஸ் B√2 வரும். இப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் B net is equal to B√2. B ஓட வேல்யூ இஸ் mu 0 I divided by 2r into √2 அப்படின்னு வரும். ஓகேயா, ரைட். தென் mu 0 is 4 pi into 10⁻⁻7 10⁻⁻7 into current is current எவ்வளோ? √2 ampere. ஓகே, √2 divided by 2r. radius is 20 centimeter. So 20 into 10⁻⁻2 into √2. சால்வ் பண்ண என்ன வருது? சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருது? சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருது? ஓகே, √2 2 ஆயிடுச்சு. 2 கேன்சல் ஆகும் கீழே. √2 கேன்சல் ஆயிடுச்சு. 4 pi into 10⁻⁻7 divided by 20. அப்போ 2 pi into the 10⁻⁻1 10⁻⁻6. So 2 pi into 10⁻⁻6. Okay, 2 pi into 10⁻⁻6. Okay, 2 pi into 10⁻⁻6. Next. 2 pi into 10⁻⁻6. அதானே வரும். இந்த 2 கேன்சல் ஆகும். இந்த 10 10⁻⁻1 -2 -1 ஆகும். மேலே போனால் 1 ஆகும். about 10⁻⁻6. ஆப்ஷன் என்ன இருக்குது? the wire is dashed into 10⁻⁻8. ஓகே, ஸோ 2 pi அப்படின்னா pi is 3.14 எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இட் இஸ் 6.28 into 10⁻⁻6ன்னு வரும். ஓகே, எந்த யூனிட்டில்? டெஸ்லாவில். ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, எல்லாமே கரெக்டு. ஸோ தென் 10⁻⁸ மாற்றணும் அப்படின்னா இது 628ன்னு வரும் இல்லையா? ஆன்சர் 628 தான் இருக்கும். ஓகேயா, ரைட். கிளியரா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். The answer will be 628. clear தானே? நெக்ஸ்ட் ஒன். இது என்ன ஆன்சரு? ட்ரை பண்ணி பாருங்க. Find the magnetic field at the point P in the figure. The curved portion is a semicircle connected to 2 long straight wires. ஓகே, இது நான் ஓட்ட மாதிரி தான் இல்லையா? இந்த வயர் இந்த சென்டரில் தான் வேணும், ரைட். இப்போ இந்த வயரு அதே லைனில் இருக்கிறதுனால இதனால மேக்னிஃபைல் 0 ஆகிடுச்சு, ரைட்.
தென் இந்த வயர் இந்த சென்டரில் இந்த செமி சர்க்கிள் இந்த சென்டரில் ரெண்டு ஆட் பண்ண போகுது. ஈஸி ஒன், டைரக்ட் ஒன், ரைட்? அதே தான். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன். ஓகேயா, போட்டு பாரு அந்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆம்பியர் சர்க்யூட்டல் லோ. ஓகே, ரைட். ஸோ சிமிலர் டு நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படித்தோம், இது காஸஸ் லோனு. இன்டெக்ரல் E dot dl is equal to charge enclosed Q divided by epsilon naught, ரைட்? ஸோ அதோட மேக்னட்டிசத்தில் இருக்கிற அனலோகஸ் டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிறதோட அனலோகஸ், அதான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லோ. அதில் கோசஸ் லோ எப்படியோ அதே மாதிரி இங்கே ஆம்பியர் சர்க்யூட்டல் லோ. கோசஸ் லோட ஆப்ளிகேஷன் நம்ம இந்த சாப்டரில் படிக்கும்போது என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா, கோசஸ் லோ வச்சு we can find the flux ஆல்ரெடி நமக்கு தெரியும். அது இல்லை, இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இஸ் அதை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு we can find. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பாயிண்ட் சார்ஜர் கேஸை சொல்லலை. இஃப் இட் இஸ் a சிலிண்டர், இஃப் இட் இஸ் a பிளேட்டு, இஃப் இட் இஸ் a கரண்ட் கேரிங் வயரு, சார்ஜர் வயரு, இதோட எல்லாம் கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு we can use the Gauss's law. ஓகே, Gauss's lawோட அப்ளிகேஷன் தான் to find the electric field. அதே மாதிரி ஆம்பியர் சர்க்யூட்டல் லோவோட அப்ளிகேஷன் தான் to find the magnetic field. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வயர்ஸ் லோ இருக்குது, ரைட்? பட் அந்த லோவில் இன்டெகிரேஷன் டிபி தானே கிடைக்கும். அதை வச்சு அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் பண்ணால் தான் யூ வில் பி கெட்டிங் த பி வேல்யூ, ரைட்? ஸோ இன்டெகிரேஷன் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி இருக்குது. அந்த டிஃபிகல்ட்டி ஆம்பியர் சர்க்யூட்டல் லோவில் போகும்போது இருக்காது. அதனால தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லோ இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேசஸ். ஓகேயா, ரைட்? இதுலேயே ஒரு 3 கேஸ் நான் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லோ? டெஃபினேஷன் வேணால் டேரக்ட் அந்த இக்குவேஷன் எடுத்துருக்கு. இன்டெக்ரல் B dot dl, அங்கே இன்டெக்ரல் E dot ds is equal to mu naught into I enclosed. அங்கே என்ன இருந்துச்சு? 1 by epsilon naught into Q enclosed. ஓகே, ரைட்? This is ஆம்பியர் சர்க்யூட்டல் லோ where B is the magnetic field, dl அந்த கரண்ட் எலிமெண்ட் சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் கரண்ட் எலிமெண்ட், இப்போ கரண்ட் கேரிங் வயர் இது அப்படின்னா அதோட கரண்ட் எலிமெண்ட்னா ஒரு போர்ஷன், அந்த ஒரு ஸ்மால் லெங்க்த், தட் இஸ் dl, ரைட்? இஸ் equal to mu 0 permeability of free space into I current enclosed. இப்போ பாரு, இதில் I1 I2 I3 I4 4 கரண்ட் இருக்குது. பட் I1 I2 I3 தான் அந்த லூப்புக்குள்ளே வந்திருக்கு, ரைட்? அந்த லூப்புக்குள்ளே வந்தது இந்த 3 அப்படின்னா இந்த I1 I2 I3 மட்டும்தான் அதில் எடுக்கணும். வித் அல்ஜிப்ராய்க்லி இஃப் I1 இஸ் பாசிட்டிவ், அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் தான் I2 இருக்குன்னா I2 வில் பி நெகட்டிவ். பாரு, I1 மைனஸ் I2 ப்ளஸ் I3 I enclosed. ஓகே, I4 எடுக்க மாட்டேன், I4 இஸ் அவுட் சைட் த லூப். ஓகே, ரைட்? தென் ஸோ இதான் ஃபார்முலா. இன்டெக்ரல் B dot dl mu 0 into I enclosed. இப்போது கரண்ட் என்க்ளோஸ் நமக்கு தெரியும். இது இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கேயும் இன்டெகிரேஷன் பண்ணணும். பட் இன்டெகிரேஷனுக்கு ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு கேஸில் இப்போ நம்ம பயோசர்வர்ஸ்லையோட கேஸில் அந்த இன்டெகிரேஷன் பண்ணும்போது மேபி டிஃபிகல்ட்டாக இருக்கிறது, இங்கே வரும்போது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேயா, ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் வரும்போது மேபி மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் எடுக்கிற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வர மாதிரி வரும், வெளியில் எடுக்கலாம். அப்போ இன்டெக்ரல் டிஎல் மட்டும்தான் வரும். ஓகே, அப்போ இன்டெக்ரல் டிஎல் அப்படின்னா அது டோட்டல் லெங்த் ஆகும். இப்போ சர்க்குலர் லூப்னா அதோட டோட்டல் லெங்த் எவ்வளோ? 2πr ஆகும். அப்படி தான் ப்ரொசீஜர். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அப்ளிகேஷன் காட்டுறேன் பாரு. இது ஒரு அப்ளிகேஷன் தான். அப்படி 3 அப்ளிகேஷன் வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ லாங் வயர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு லாங் வயரோட கேஸில் ஃபார்முலா இஸ் mu 0 I divided by 2πr, ரைட்? லாங் வயரோட கேஸில் இட் இஸ் mu 0 I divided by 2πr, ரைட்? ஓகே, ஃபைனைட் வயரோட கேஸில், சாரி இன்ஃபைனைட் வயரோட கேஸில் லாங் வயர், அதான் இன்ஃபைனைட் வயர்னு ஒரு கேஸில் ஃபார்முலா இஸ் mu 0 I by 2πr தான். அது இந்த மெத்தடில் டிரைவ் பண்ண எப்படி இருக்கும் பாரு. இன்டெக்ரல் B dot dl is equal to mu 0 times charge enclosed. அங்கே பாஸ் ஆகிற கரண்ட் இஸ் ஸ்மால் I, ஸோ mu 0 இன்டு அங்கே ஒரே ஒரு கரண்ட் தான் இருக்குது I. மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த வயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு, நான் ஒரு சர்க்கிள் இங்கே எடுத்தோம் இல்லையா, இங்கே ஒரு லூப் எடுத்தோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் த ஆம்பியரியல் லூப்பு. ஓகே, ஆம்பியரியல் லூப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதில் ஒரு ஆம்பியரியல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆம்பியரியல் லூப் எடுத்தால் அந்த லூப்பில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது வெளியில் எடுக்கலாம். ஓகே, இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டும், இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டும், இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே சேமாக தான் இருக்கும். வை, இட் இஸ் அ சர்க்கிள், ரைட்? இங்கேருந்து R டிஸ்டன்ஸில் தான் இந்த பாயிண்ட் இருக்கும், இங்கேருந்து R டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் இருக்கும், இங்கேருந்து R டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் இருக்கும். எல்லா பாயிண்ட்டும் R டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இட் வில் பி
having the same b values at all these points. So b is a constant, I can take it out. இப்போ b வெளியில் எடுத்தோம், dl மட்டும்தான் பாக்கி இருக்கும். dl இன்டெகிரேட் பண்ணணும். dl இன்டெகிரேட் பண்ணால் dlனா இந்த ஒரு போர்ஷனோட லெங்க்த்து, அது மொத்தமாக இன்டெகிரேட் பண்ணால் இதோட டோட்டல் லெங்க் கிடைக்கும். இஃப் இதோட ரேடியஸ் ஆர்னா டோட்டல் லெங்க் will be 2πr. ஓகே, டோட்டல் லெங்க் will be 2πr. இச்சுக்கலும் மியூசர் ஆகி பாரு, அதில் b equal to வரும்போது என்ன வருது, மியூசர் i by 2πr. நான் படித்ததானே வந்திருக்கு, ரைட்? module and mock test or discussion. ஓகே, எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், இப்படி போகிறதா இல்லை module and mock test or discussion வேணுமா அப்படின்னா அதை பொறுத்து அதை வைக்கலாம். ஓகே, சாப்டர் தான் இல்லை module டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ணுறேன். இல்லை இதே மாதிரி module டெஸ்ட்டு mock டெஸ்ட்டோட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா அது பண்ணுறேன். எது வேணுமோ அதை சொல்லுங்கள், அதுக்கு பொறுத்த மாதிரி கிளாஸு பண்ணுறேன். ஓகேயா, ரைட். நமக்கு எல்லாமே லைவ் போகிறது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பிகாஸ் ஆஃப்லைன்லேயும் வில் பி பிசி, ரைட்? ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு எது எஃபெக்டிவாக இருக்கும் அதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன். ஓகேயா, ரைட். ரிவிஷன் பண்ணுற மாதிரினா இப்படி பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ணுறேன். இல்லை மொட்யூல் டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் போடணும் அப்படின்னா அப்படி பண்ணுறேன். ஓகே, ரைட். கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இட் வில் பி நிறைய டைம் எடுக்கும். ஓகே, எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு 45 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா I'll take 4 hours or 5 hours எடுக்கும் டிஸ்கஸ் பண்ணி மொத்தமாக அதோட கான்செப்ட்லாம் சொல்லணும்னா. இல்லை அது சால்வ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா ஓகே, 45 கொஸ்டினுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸில் முடிக்கிற மாதிரி 2 ஹவர்ஸில் முடிக்கிற மாதிரி பண்ணுறேன். ஓகே, ரைட். நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி கமெண்டில் சொன்னால் வில் டிசைட் எப்படி வேணாலும். ஓகே, எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமோ அப்படி பண்ணுறேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பாரு, மேண்டிஃபில் டியூ டு ஹாலோ சிலிண்டர். இது நம்ம நார்மலி படித்து வச்சது இல்லையா, இல்லை தானே? இது ஆம்பியர் சர்க்யூட்டல் லோ வச்சு தான் இதில் மேண்டிஃபில் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கு, ரைட்? தெர் இஸ் அ சிலிண்டர் ஹேவிங் அ ரேடியஸ் கேப்லார். இங்கே 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் நம்ம இதில் ஞாபகம் இருக்குல்லையே, எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு ஸ்பியரோட கேஸில் இன்சைட் பாயிண்டில், அவுட் சைட் பாயிண்டில், சர்ஃபஸில் 3 பாயிண்ட்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இக்குவேஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா? kq/r², kq/r², இன்சைடில் 0 ஃபார் அ ஹோலோ, இன்சைடில் வேறு ரிகேஷன் ஃபார் சாலிட் அப்படின்னு நல்லா இருந்துச்சு இல்லையா, ரைட்? ஸோ அதே மாதிரி சிலிண்டரோட கேஸில் இது ஹோலோ தான் எடுத்தோம். ஹோலோன்னு எடுத்தால் அவுட் சைடு அது இந்த சர்க்கிள் ஆம்பியர் சர்க்கிள் எடுத்திருக்கு, இது இன்சைடு மீன்ஸ் சர்ஃபஸு, இது இன்சைடு. இப்போ 3 சர்க்கிள், ரைட்? அப்படின்னு எடுத்து இதே மாதிரி இன்டெகிரேஷனில் போட்டு பண்ணால் b inside I'll be getting a 0, that is inside பாயிண்டில் மேண்டிஃபீல்டு டியூ டு ஏ ஹோலோ சிலிண்டர். ஓகே, அதில் கரண்ட்டு பாஸ் ஆனால் நான் கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கிறது காட்டியிருக்கு பாரு, அது இப்படி டேஞ்சென்ஷியலாக போயிருக்கு. வை? பிகாஸ் அங்கே தான் இந்த பார்ட் எம்டி தான், இந்த பார்ட் எம்டி. இப்போ கரண்ட் அங்கே பாஸ் ஆகாது, ஹோலோ சிலிண்டர் தானே. இப்போ ஹோலோ சிலிண்டர்னால் இந்த எண்டில் எல்லாம் கரண்ட்டு பாஸ் ஆகும். ஓகே, ரைட். தட்ஸ் வை த கரண்ட் இஸ் ஷோன் லைக் திஸ், இந்த கரண்ட்டு. ஓகே, ரைட். ஸோ பி inside will be 0, surface it will be mu 0 I by 2πr capital R because the radius is capital R. Outside it will be mu 0 I by 2π small r because in the distance will be small r. Okay, so r less than r, r equal to r, r greater than r. Okay, right? So अब graph वरदे எப்படி இருக்கும், last one ஓட கேஸ்ல graph எப்படி இருக்குன்னு பாரு. b is equal to mu 0 I by 2πr தான் இருந்தே. இப்போ b is proportional to 1/r. b is proportional to 1/r for a constant current, right? So then it will be a rectangular hyperbola. This graph is a rectangular hyperbola. Okay, right. So இதோட கேஸ்ல பாரு graph எப்படி வரும். அப்போ இன்சைடில் 0, that means r ஓட வேல்யூ r ஆகிற வரைக்கும், இது r less than r ன்னு இருக்கிற வேல்யூ. ஓகே, that பார்ட்டில் b ஓட வேல்யூ 0, r equal to r ஆகும்போது you will be getting the maximum value, that is this one, இந்த பாயிண்டில். அதுக்கப்புறம் mu 0 I by 2πr ன்னு இருக்கும். கீழே r ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, இப்போ b ஓட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், அதனால தான் இப்படி வந்திருக்கு. ஓகே, ரைட். ஸோ இந்த பார்ட்டில் b is inversely proportional to r ன்னு இருக்கிற அதே ஐடியா வந்துடும். ஓகே, ஸோ this will be the graph, this will be the graph. ஓகே, ரைட், clear? Okay, next one. For a solid,
ஓகே ஓகே அப்படின்னா அப்படி பண்ணுறேன், நாளையிலேருந்து செஷன் அப்படி வைக்கிறேன். ரைட். ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ரைட் நான் டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே ரைட். அப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபாஸ்ட் டிஸ்கஷன் ஒர்க் ஆகுதுன்னா அப்படி வைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டரோட கேஸில் இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் μ0 IR டிவைடட் பை 2πr². இந்த ஃபார்முலா எப்படி வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த கரண்ட் டென்சிட்டின்னு ஒரு டைம் இருக்குது, JI/A. ஓகே, இங்கே கரண்ட் கான்ஸ்டன்ட் இல்லை, கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்து சால்வ் பண்ணி தான் அந்த இக்குவேஷன் வந்திருக்கு. இப்படி டேரெக்டாக படித்து வச்சா போதும். சர்ஃபஸ்லேயும் அவுட் சைட்லேயும் μ0 I/2πr μ0 I/2πr அந்த இக்குவேஷன் சேம் தான். பட் இன்சைடில் ஃபார்முலா மாறும். ஃபார் அ சாலிட் சிலிண்டர்னா இந்த பார்ட்லெல்லாம் கரண்ட் இருக்குது பாரு, இங்கெல்லாம் மெட்டீரியல் இருக்கிறதுனால அங்கெல்லாம் கரண்ட் இருக்கிறதுனால இன்சைட் பார்ட்டில் எடுத்தாலும் அங்கே கரண்ட் இருக்கும். ஓகே, அங்கே கரண்ட் இருக்கும். அதனால μ0 IR டிவைடட் பை 2πr², where R is less than R. Okay, so that graph will be like this. இது R less than R ஓட கேஸில், இது R equal to R ஓட கேஸில், மேக்ஸிமம் R greater than R ஓட கேஸில் இப்படி ஒரு கிராஃப். ரைட். ஓகே ஓகே, கொஸ்டின் பாரு, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு. ஓகே, நான் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். ஓகே, கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு. கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு, என்ன ஆன்சர் வருதுன்னு. கிடைச்சதா? எப்படி பண்ணணும்னு கன்சிடர் லாங் வயர் ஆஃப் ஓகே கன்சிடர் லாங் வயர் ஆஃப் சர்க்குலர் க்ராஸ் செக்ஷன் ரேடியஸ் A. ஒரு லாங் வயர் இருக்குது அப்படின்னா சர்க்குலர் க்ராஸ் செக்ஷன் A கேரிங் எ ஸ்டெடி கரண்ட் I. ஒரு சிலிண்டர் தான் அங்கே மீன் பண்ணுறேன், இங்கே ஒரு சிலிண்டர் தான் மீன் பண்ணுறேன். ஓகே, அது எந்த சிலிண்டர், சாலிடா ஹாலோவா? carrying a steady current I, current is uniformly distributed across the cross section அப்படின்னு கொடுத்ததுனால it is a solid cylinder. solid தான், இப்போ solid cylinder தான். Okay, the distance from the center of the wire of the center of the wire's cross section at which the magnetic field is half the maximum possible magnetic field anywhere due to the wire will be. Okay, நமக்கு தெரியும் மேக்ஸிமம் வேல்யூ இதோட கேஸில் எங்கே வந்திருக்குடா, மேக்ஸிமம் வேல்யூ எங்கே வந்திருக்கு, சர்ஃபஸில் வந்திருக்கு. தட் இஸ் μ0 I/2πr. ரைட். ஸோ அந்த மேக்ஸிமோட பாதி வேல்யூ, மேபி இப்போது இதோட வேல்யூ 10 அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்டில் 5 இருக்கும் தானே. ரைட், இதோட பாதி வேல்யூ, ஆஃப் வேல்யூ. அது இன்சைடில் ஒரு பாயிண்ட்லேயும் வருது, அவுட் சைட்லேயும் ஒரு பாயிண்ட்லேயும் வருது. இப்போ இன்சைடில் ஒரு பாயிண்டில் அங்கே ஒரு R வேல்யூ இருக்கும், அதே மாதிரி அவுட் சைடில் ஒரு பாயிண்ட்லேயும் அந்த ஒரு R வேல்யூ இருக்கும். அது ரெண்டும் கண்டுபிடிக்கிறதா கொஸ்டினில் கேட்டிருக்கு. ஓகே, மேக்ஸிமம் வேல்யூவோட பாதி இன்சைட்லேயும் ஒரு பாயிண்டில் வரும், அவுட் சைட்லேயும் ஒரு பாயிண்டில் வரும். அந்த ரெண்டு R வேல்யூஸும் அந்த R எவ்வளோன்னு தான் கொஸ்டினில் கண்டுபிடிக்கும். ஓகே ரைட், R எவ்வளோன்னு தான் கொஸ்டினில் கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஓகே ஓகே பார்ப்போம். ஸோ ஃபார்முலா என்ன? ஃபார் மேக்ஸிமம் வேல்யூ is at the surface, that is μ0 I divided by 2πr, the maximum value. Right? So in inside case எடுத்தா, inside கேஸில் என்ன ஃபார்முலா இருந்துச்சு நமக்கு? μ0 IR divided by 2πr square. Right? μ0 இங்கே இன்சைடோட கேஸில் ஃபார்முலா இருந்தது அதுதான். இப்போ இன்சைடோட கேஸில் μ0 IR square by 2πr, R divided by IR divided by 2πr square. μ0 IR divided by 2πr square. இந்த ஃபார்முலா இருந்தோம் இல்லையா?
1 minute. Okay, right, is equal to half the maximum possible value, that is mu 0 I by 2 pi r. Okay, இது சால்வ் பண்ணா இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, ஏன்னு கொடுத்துருக்கு. ஓகே, இதோட வேல்யூ ஏன்னு கொடுத்துருக்கு. ஓகே, கேப் ரேடியஸோட வேல்யூ ஏன்னு கொடுத்துருக்கு. ஓகேயா, ரைட். ஸோ என்ன கிடைக்கும்னா மியூசர் ஐ எல்லா இடத்துலையும் கேன்சல் ஆகும். மியூசர் ஐ 2 பை ஒரு ஏ பாக்கி என்ன இருக்குது அப்படின்னா இதில் 6 பாக்கி இருக்குது. r by a இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்கப்போ r இஸ் ஈக்குவல் a/2. அப்போ ஒரு r வேல்யூ இஸ் இன் a/2 ஆப்ஷன் இருக்கிறது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, ரைட். அதே மாதிரி அவுட் சைடு கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு. இப்போ r இஸ் ஈக்குவல் டு a/2 வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அவுட் சைடோட கேஸில் mu 0 I divided by 2 pi small r தான் is equal to மேக்ஸிமோட பாதி வரணும். mu 0 I divided by 2 pi capital R, right. எல்லாமே கேன்சல் ஆனால் you will be getting r is equal to 2r சரி, r இது 2a. ஓகே, ரைட். பிகாஸ் இது எல்லாமே காமன் கட் ஆகிடுச்சு. இங்கே r, அங்கே ஒரு 2a இருக்குது, 2a. ஸோ r is equal to 2a. ஆப்ஷன் என்ன, செகண்ட் ஆப்ஷன் வந்துருக்கு இல்லையா, ரைட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, சோல்னாய்டு லாஸ்ட் ரைட். ஓகே, இன்னும் டாபிக்ஸ் இருக்குது, நான் இதில் ஸ்டாப் பண்ணுறேன் இல்லையா, ரைட். சோல்னாய்டில் சொல்லி ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, சோல்னாய்டோட கேஸில் ஓகே, ரைட். இதோட நெக்ஸ்ட் செஷன் மீன்ஸ் பாக்கி இருக்கிற பார்ட்டு இதில் இருக்குது, ரைட். ரிவிஷன் வேணும்னா அப்படி பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன்னா, இல்லைனா இந்த சோல்னாய்டு சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஓகேயா, ரைட். ஓகே, பார்ப்போம். சோல்னாய்டு ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அப்புறமா சோல்னாய்டு அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிற காயில், அதில் கரண்ட் என்டர் ஆகி இப்படி லீவ் ஆகுது. ஓகே, ஸோ டியூ டு திஸ் கரண்ட் என்டர் ஆகி இப்படி பாஸ் ஆகும்போது இதுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் B is equal to inside a solenoid magnetic field mu 0 Ni divided by 2 into sin theta 1 plus sin theta 2. இதுதான் ஃபார்முலா. பட் இந்த ஃபார்முலாவில் theta 1 theta 2 இருக்கு இல்லையா, அந்த theta 1 theta 2 நார்மலி ஒரு சால்னாய்டுன்னு சொல்லும்போது இட் இஸ் ஹேவிங் அன் இன்ஃபைனட் லெங்க் தான் நம்ம எடுக்கும். கம்பேரிங் டு இட்ஸ் ரேடியஸ் த லெங்க் வில் பி பிக்கர் ஒன். ஸோ L இஸ் மச் கிரேட்டர் தேன் த ரேடியஸ் ஆஃப் தட் சால்னாய்டு. அப்படின்னு எடுக்கிறதுனால இந்த சைன் ரெண்டு தீட்டாவும் 19 வரும். sin 90 1 1 2 ஆகும். 2 கேன்சல் ஆகி ஃபார்முலா வில் பி B is equal to mu 0 Ni. இதில் என்ன, இட் இஸ் நாட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இட் இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லெங்க். N இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேபிட்டல் N எடுக்கிற பர் லெங்க் தான் ஸ்மால் n. ஸோ B is equal to mu 0 Ni. திஸ் இஸ் த magnetic field inside the solenoid formula, ரைட். அதுவும் அப்படின்னு கரெக்டாக சொன்னால் இட்ஸ் அட் சென்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா, ரைட். ஆல்மோஸ்ட் இங்கெல்லாம் ஒரே வேல்யூ தான் இருக்கும். பட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு சென்டரில் தான் மேக்ஸிமம் இருக்கும், அங்கேருந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். இந்த எண்டில் வரும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வில் பி ஆஃப் ஆஃப் த சென்டர் வேல்யூட ஆஃப் தான் இருக்கும் எண்டில். ஓகேயா, ரைட். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்மோஸ்ட் பேரலாக இருக்கும். அதுதான் சோல்னாய்டோட கேஸில் வில் பி கெட்டிங் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. Almost uniform, it is not completely uniform, almost uniform, right. outside the solenoid magnetic field is 0. ஞாபகம் வச்சுக்கோ, solenoid அவுட் சைடில் magnetic field 0 தான், ரைட். ஓகே, அந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வர்றது தான். இட் இஸ் அவுட் சைடு magnetic field, it is 0 தான். solenoid magnetic field சொல்லும்போது சென்டரில் இருக்கிற magnetic field தான் சொல்கிறேன். ஓகேயா, ரைட். ஓகே, கிளியர். இதுதான் ஃபார்முலா mu 0 Ni where N is equal to N by L. Okay, so in a circular current carrying long solenoid, the field produced does not depend upon option பாப்போம் number of turns per unit length. magnetic field ஓட ஃபார்முலா நமக்கு என்ன இருக்கு, mu 0 Ni தான் இருக்கு. mu 0 N is N by L I, right. so number of turns per unit length டிபெண்டா இருக்கா, இருக்கு. so it is correct தான். current in the solenoid இருக்கு, correct தான். radius of cross section on the solenoid இல்லை. இப்போ ரேடியஸ் அங்கே டிபெண்டே இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த solenoid.
Option is 3. Okay, right. The question. Equation vechirukra question da. The magnetic field inside a 200 turn solenoid. So number of turns கொடுத்திருக்கு. Not small n. This is capital N. 200. Solenoid of radius is 10 centimeter. Okay. Radius நமக்கு வேணுமா? வேணாம். பாப்போம் அதில் வேறு ஏதாச்சும் கேட்டிருக்காங்க. அதோட length solenoid of radius is okay. அதோட magnetic field B கொடுத்துருக்கு 2.9 into 10 raised to minus 4. If the solenoid carries a current of 0.29 ampere, the length of that solenoid is L தான் கண்டுபிடிக்கணும். magnetic field formula என்ன? L தான் கண்டுபிடிக்கணும். magnetic field formula என்ன? B is equal to mu naught Ni and the N by L number of turns per length into I. B की value கொடுத்திருக்கு 2.9 into 10 raised to minus 4 is equal to mu 0 is 4 pi into 10 raised to minus 7 into number of turns is 200 per length is length எவ்வளோ அதான் கொஸ்டின் கேட்டிருக்கு இல்லையா ஓகே சாரி அதான் எல்லாம் கண்டுபிடிக்கணும் இன்டு I is 0.29 okay right என்ன ஆன்சர் வருது தேர்ட் ஆப்ஷனா ஓகே இதில் 2.9 0.29 கட்டானா 10 இருக்குங்க ஓகே ரைட் தென் 200 into 4 pi எல்லாமே L இந்த சைடு எடுத்த போகுது L is equal to 8 pi 2 into 4 pi then 10 raised to minus 7 200 10 raised to minus 5 minus இது minus 3 அங்கே போனால் 3 இது 5 10 raised to minus 2 மீட்டரில் இதில் சென்டிமீட்டர் தான் இருக்குது ஸோ 8 pi into 10 raised to minus 2 into 10 raised to 2 centimeter இது ரெண்டுக்கு ஆன்சர் 8 தான் ஆன்சர் அப்போ கரெக்டா ஓகே 8 வந்திருக்கா ஓகே ஆப்ஷன் வி ஓகே 8 தானே வந்திருக்கு 3 வந்திருக்கா ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஒன் next one okay next one a solenoid of length 0.5 meter has a radius so the length 0.5 has a radius of r is equal to 1 centimeter summa kodukradha radius 1 centimeter is made up of n number of turns that means capital N is m number of turns. It carries a current I is equal to 0.5 ampere, sorry 5 ampere. If the magnitude of magnetic field inside the solenoid is 6.28 into 10 raised to minus 3, then the value of M is magnetic field formula என்ன B is equal to mu naught Ni mu naught N by L I okay right so B ஓட வேல்யூ கொடுத்திருக்கு 6.28 into 10 raised to minus 3 is equal to mu naught that is 4 pi into 10 raised to minus 7 into n that is m divided by L that is 0.5 into I that is current is 5 ampere okay solve பண்ணா m ஓட வேல்யூ என்ன வருது m ஓட வேல்யூ என்ன வருதுடா பையும் 6.28 கேன்சல் ஆன 2 இருக்கும் because pi is 3.14 okay 2 then 0.5 5 10 then 4 2 இங்க 2 okay right
ஓகே இப்போ 10 raised to -7 10 10 raised to -6 அது இந்த சைடுக்கு வந்தால் 10 raised to 6 ஆகும் -3 இருக்கனால 10 raised to 3 ஆகும் 10 raised to 3 அங்கே ஒரு 2 இருக்கு இங்கே வந்துச்சுன்னா by 2 that is 500 நம்மளோட ஆன்சர் வந்திருக்கா ஓகே கிளியர் ஓகே ரைட் ஓகே இது கூட சொல்லணும் சொல்லுவோம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் நார்மலி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னா தெரியும் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் வச்சா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஓகே இ வேல்யூ கொடுத்துருக்கு க்யூ வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்னா அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வில் பி QE நமக்கு தெரியும் தானே தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் லாரன்ஸ் ஃபோர்ஸு மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அதை நம்ம புதுசாக படிக்க போகிறேன் இது நம்ம ஆல்ரெடி தெரியும் இது என்ன அப்படின்னா ஒரு சார்ஜ் க்யூ ஒரு வெலாசிட்டியில் போகுது ஓகே ரெஸ்டில் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது ஓகே ஸோ ஒரு வெலாசிட்டியில் போகுது மேக்கிங் an angle theta with the magnetic field okay then magnetic field formula is equal to magnetic force formula will be equal to Q into V cross B or அது magnitude எழுதுனா QVB sin theta Q into Vயும் Bயும் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் அந்த theta okay Vயும் Bயும் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் theta so QVB sin theta or Q into V cross B this is the formula for magnetic Lorentz force or magnetic force okay so the total Lorentz force என்ன அப்படின்னா ஒரு சார்ஜ் மோஷனில் இருக்கும்போது ஆல்ரெடி இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது சார்ஜ் இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் ப்ளஸ் மோஷனில் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்திருக்கு ஓகே பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆங்கிள் ஆல்சோ ஓகே ஸோ இட் இஸ் இப்போ தீட்டாவோட வேல்யூ 0 அப்படின்னா 180 அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0 ஆகும் ஓகே ரைட் ஸோ திஸ் த ஃபார்முலா F is equal to Q into E plus V cross B டேரெக்டாக இந்த ஃபார்முலா கேட்டிருக்க கொஸ்டினில் ரைட் இதை நம்ம செப்பரேட்டாக இந்த பாட்டு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சாப்டரில் ஓகே ரைட் கிளியராக okay right so we will be using the Fleming's left hand rule adula force magnetic field charge flowing or the velocity or direction okay நம்ம எப்படி படிச்சிருக்கல force magnetic field current அப்படினா charge or direction positive charge or direction okay charge னு சொல்லும்போது positive charge or direction then velocity or direction ரெண்டும் ஒண்ணு தான் okay right so இப்படி படிச்சு வைக்கலாம் father mother child அப்படினு force magnetic field current or charge or flow or velocity or direction charge or அப்படினா velocity charge or velocity or direction so அதுதான் magnetic force magnetic field current or velocity okay that is Fleming's left hand rule okay then F is equal to Q into V cross P பண்ணும்போது V யும் P cross P நமக்கு தெரியும் cross product தான் so we will be using this side நமக்கு தெரியும் தான் right so one more point is this one if F is perpendicular to F will be perpendicular to V ஆ தான் இருக்கும் பை because F is equal to Q into V cross B தானே so it is cross product இதில் தான் F கிடைக்குது அப்படின்னா ரைட் let's say velocity இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோ magnetic field இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர் தான் எப்போவுமே F இருக்கும் F will be perpendicular to both V and B F will be perpendicular to V as well as F will be perpendicular to B எப்போவுமே ரைட் ஓகே ஸோ ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் V அப்படின்னா ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டு V தான் எப்போவுமே அப்படின்னா அதுக்கு ஆக்சலரேஷன் மீன்ஸ் அந்த டைரக்ஷன் தான் சேஞ்ச் பண்ண முடியும் மேக்னிடியூட் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகே ஸோ ஸ்பீட் வில் பி கான்ஸ்டன்ட் V will be constant ஸோ ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் வில் பி 0 ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வில் பி 0 இதெல்லாம் கேட்டிருக்க கொஸ்டின் தியரி கொஸ்டினாக கேட்டேன் ஓகேயா ரைட் okay இந்த பார்ட்லேருந்து வில் பி டூயிங் இன் another session or வில் பி டூயிங் தட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா எப்படினாலும் ஓகே நீங்கள் அந்த கமெண்ட் செஷனில் போட்டால் வில் பி டூயிங் த செஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தட் ஓகேயா ரைட் இப்படி ரிவிஷன் பண்ணுறது வேணுமா இல்லை இங்கே நடக்கிற அந்த மொட்யூலோட கொஸ்டின்ஸ் ஃபாஸ்ட்டாக மொட்யூல் டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாச்சும் மாதிரி மீன்ஸ் மொட்யூலுக்கு முன்னாடி அந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் போடணுன்னா கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டும் போகுது அப்படின்னா கூட மென்ஷன் பண்ணால் we'll be doing like that okay right so revision fast இப்படி பண்ற மாதிரி வேணும்னா கூட மென்ஷன் பண்ணா அது பண்றேன் okay right so we have 30 days அந்த 30 days maximum யூஸ் பண்றதா நான் பண்ண போறேன் okay அதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதுதான் நாங்க பண்ண போறோம் clear-ஆ நீங்க கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி so whatever the suggestions or whatever the requirements you need
tell us. Okay, okay, right. That's doubt இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போட்டா போதும். I'll be telling you that also. Okay, clear. Thank you.